SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. எங்கள் இதயம் கனிந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். A very happy new year 2024. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குறது நான் ஜிவி கிருஷ்ணா. 2023 நம்ம எல்லாருக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். பட் 2024 அப்ஸ் மட்டுமே இருக்கணும், நிறைய பாசிட்டிவிட்டியோட இருந்து நல்ல மேலும் மேலும் எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்றோம். இது ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வழங்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ஒரு அலசல். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நல்ல பலன்களை இந்த 2024 கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு ஜோதிடர்களும் ஜோதிட வல்லுநர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை, நீங்களும் ஆர்வமா இருக்கீங்க. முதல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோதிடர்கள் வந்திருக்காங்க. அவங்கள அற்புதமா வெல்கம் பண்ணிடலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். அவங்கள தொடர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தலை சிறந்த 5 ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்றுடலாம். அதுல முதலாவதாக நம்மளுடைய ஆஸ்தான ஜோதிடர் யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயாவை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா. அவரை தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அண்ணா வணக்கம். அவரை தொடர்ந்து நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவரை தொடர்ந்து சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மாவை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களை தொடர்ந்து கமாண்டோ கண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வேந்தர் தொலைக்காட்சி சார்பாகவும் எங்களுடைய குழு சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய 5 ஜோதிட தலை சிறந்த வல்லுநர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு பெரிய கைத்தொட்டலோட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மேஷ ராசிக்கு இந்த 2024 பலன் எப்படி இருக்குன்னு நம்மளுடைய மருத்துவ ஜோதிடர் கௌரி சங்கர் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா, எப்படியா இருக்கு? வேந்தர் டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு அமோகமாக இருக்க போகிறது. வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருப்பதால் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் அவர்களுடைய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியாகட்டும், அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியாகட்டும் மென்மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிக அருமையாக இருக்கின்றது. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு இந்த இதில் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளுக்கு இருப்பதால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா தாய் தந்தையரை பாத வழிபாடு செய்வது மேலும் சிறப்பான பலன்களை தரும். நன்றி. ரொம்ப அற்புதமாக சொன்னார். தாய் தந்தை வழிபாடு இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு. அவங்கள தொடர்ந்து ஜானகி அம்மா என்ன சொல்கிறான்னு கேட்போம். அக்கா சொல்லுங்க, எப்படி இருக்கு? 2024 மிக அற்புதமான ஆண்டாக அமைய போகுது. மேஷராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய யோகம் இருக்குது. அரசு தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு வளமான வாழ்வுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு வேலை அமையக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு, வெளிநாடு வெளியோகமும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அற்புதம். மேஷராசி நேயர்கள் பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணி வச்சுங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரை தொடர்ந்து எடப்பாடி சின்னையர் என்ன சொல்கிறாரு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேசராசிகளுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். அதேமாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கை கொடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியங்களும் நல்லா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக அவங்க இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு மேலே சரி பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். கடல் சம்மந்தப்பட்ட முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். ரொம்ப அற்புதமாக ஜோதிடர்கள் மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜோதிட வல்லுநரான நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் ஆஸ்தான ஜோதிடர் நம்ம செல்வி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்க, மேஷராசிக்கு எப்படி இருக்கு? வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் 2024 ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். 2024 ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நடக்கும். இவ்வளோ நாள் டிப்ரெஷன் இருந்தது, அது போயிடும். அடுத்தது கடன் அமைப்பில் ஒரு தீர்வு ஏற்படும். வட்டி கிட்டி மற்றதெல்லாம் குறையிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். தேகாரோக்கியத்தில் இருந்த ஒரு பெரிய பதட்டம் குறையும். அதே சமயம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு காலம் ஃபுல்லாக இருக்கும்.
அதற்கு எப்போவுமே நல்ல மருத்துவரை வைத்துக்கொள்வது உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலலாம் நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள். 7 வருஷம் 8 வருஷமாக இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோன்னு கனவுலேயே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ நல்ல விஷயம் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு வைத்துக்கொள்வதுடன் அடிக்கடிக்கு வெளிநாட்டு சென்று விட்டு வருவதற்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்வது நன்மை தரும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ஜோதிடர்கள் சொன்ன மாதிரி ஜோதிட வல்லுநரான அவரும் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிக்க சொல்லிட்டாரு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திறமையாக சொல்லுவார் இவர். இது யாரையாவது டச் பண்ணாமல் இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கிட்ட கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே, மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது? யாரை தொட போகிறீங்க? இல்லை, மேஷ ராசிக்கு இந்த 2024 டாப் 3 ராசிகளில் வரக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு. சுப நிகழ்வுகள், சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், சுப செலவுகள், க்ஷேத்ராடனங்கள், பிரயாணங்கள், இதற்கான செலவு கண்டிப்பாக இருக்கும். முற்பகுதியில் கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் பிற்பகுதியில் கடனை திருப்பி அடைக்கக்கூடிய அமைப்பும் மேஷராசிக்காக நிச்சயம் உண்டு. அதே மாதிரி உறவுகளுக்குள்ளே இருந்த விரோதங்கள், உறவுகளுக்குள்ளே இருந்த குரோதங்கள், அக்கம் பக்கத்தினரிடையே இருந்த வாத விவாதங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாகக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி உணவின் மீது அதிக பிரியம் கொண்ட மேஷராசி நேயர்களுக்கு உணவின் ருசியை மிக துல்லியமாக சொல்லக்கூடிய உப்பு, காரம், உரைப்பு இது போன்ற விஷயங்களை மிக துல்லியமாக சொல்லக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு ஃபுட் பாய்சனிங்கில் ஒரு சின்ன பாதிப்பு அப்படிங்கிறது வரும். இந்த மசாலா சாதம், கொழுப்பு சாதம், அசைவம் சம்மந்தப்பட்ட உணவு எடுக்கிறாப்புல இருந்ததுன்னா கழுத்து வரைக்கும் சாப்பிடாம அரை வயிறு முக்கால் வயிறு சாப்பிடுவது நல்லது. உணவு விஷயத்தில் மட்டும் ஒரு கட்டுப்பாட்டுடன் இருந்தால் மேஷராசி நேயர்களுக்கு அதிக நன்மை 2024 உண்டு. மற்றபடி கடன் அமைப்பதும் கடன் வாங்குவதும் நன்மை தரக்கூடிய அமைப்பு தான். தேங்க்யூண்ணே, ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கறதும் இல்லாமல் இருக்கணும்னு. அவரை தொடர்ந்து நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. 2024 வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வருடத்தில் மேசராசி அன்பர்களுக்கு விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு, மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் உருவாக்க கொடுக்க இருக்கின்றது. பொதுவாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு சுபகாரியங்கள் இத்தனை நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவிகள்லாம் தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் பலப்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் வரவு செலவுகள்லாம் மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரு. அந்த மனக்குழப்பத்தில் தெளிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள்லாம் நல்ல முறையில் ஒரு வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள், உத்வேகங்கள் எல்லாம் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடங்கள் முழுவதுமே நல்ல சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைவதற்கு வருடத்துக்கு ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அதாவது மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்தில் திருச்செந்தூர் கடலில் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான வருடங்களாக இந்த வருடங்கள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அவரை தொடர்ந்து அடுத்தது சின்ன சேலம் சுதாகரன் அம்மா. அம்மா, பெண்களுக்கு மேஷராசி எப்படி இருக்குது இந்த 2024? வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2024க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேசராசி இதுக்கு மேலே நல்ல ஒரு மேம்பாடாக வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. அவங்களுக்கு இப்போது மண்மனை பூமி யோகம், நல்ல வண்டி வாகன யோகம், சுப நிகழ்வுகளுக்கான அமைப்பு எல்லாமே நல்லா சூப்பராக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெடக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைங்களோட படிப்பு விஷயங்கள் கொஞ்சம் டல்லாகக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதனால் குழந்தைங்களோட படிப்பு விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவாங்க. மற்றபடி நீங்கள் எல்லா வித சுப நிகழ்வுகளுமே பண்ணலாம். வெளிநாட்டு யோகம் அமைப்பு சூப்பராக இருக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, படிப்புக்கான அமைப்பு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைவுமே அவங்களுக்கு நல்ல சுபமான அமைப்பாக இந்த வருஷம் நல்லாவே இருக்கும். ஸோ வெளிநாட்டு வாய்ப்பு அப்படின்றத தாண்டி குழந்தைகளோட படிப்பில் கூடுதல் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து கமாண்டோ கண்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள், மேஷராசிக்கு 24 எப்படி இருக்குது? வேந்தர் டிவிக்கும் உலக மக்களுக்கும் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மேசராசிக்கு அரிமான இருக்கிற நீங்கள் டாப் மோஸ்ட் இன்றைக்கி நல்லது யாருக்கு நடக்குன்னா மேசராசிக்கு தான் நடக்கும். நினச்சது நடக்கும். ஏன்னா சனி பவன் 11ஆம் இடத்த மூலத்திரிகோணம் வீட்டில் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறாரு. 9ஆம் அதிபதி தன்னுடைய மேஷ வீட்டில் இருக்கிறார். அதனால் தந்தையால் அனுகூலம், குழந்தைக்கு அனுகூலம். அவர் வெளிநாடு போய் படிக்கணுமா, அவர் இன்றைக்கி இருக்கிறது டாப் மோஸ்ட் 2024 மேசராசிக்கு அருமையாக இருக்குது. வெளிநாடு போகலாம், கல்யாணம் பண்ணணும். பூரி சொத்துக்கு அவங்களுக்கு இப்போ பூரி சொத்தை பற்றி அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தீரும்.
அதனால் வந்து எல்லா சுபகாரியம் என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். அரிமான பயன்படுத்திக்கணும் 2024. ரைட், நல்ல ஒரு வாய்ப்பு மேஷராசி நேயர்களுக்கு இருக்கு. முதல் ராசியான மேஷராசிக்கு 2024 எல்லாமே பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. அதை தொடர்ந்து அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளுடைய ஜோதிடர் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்காங்க, நம்ம பவானி மோகன் அண்ணன் கிட்ட கேட்போம். அண்ணன் சொல்லுங்கண்ணே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு 2024? ஓம் ஞானஸ்கந்த முருகாசரணம். இந்த ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு மண்மனை பூமி நகநட்டு ஆபரண சேர்க்கை எல்லாமே கடன் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்க நினைத்த இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு அவங்க நினச்ச மாதிரியான வாகன யோகம் கண்டிப்பாக ஏற்படும். குழந்தைகளுக்கு திருமண தடை நல்ல வரணமையாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வரணமையக்கூடிய யோகம் இருக்குது. முருகக் கடவுளுக்கு இவர்கள் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது தாராபலம் அனுகூலம் உள்ள நட்சத்திர நாளில் 6 தாமரைகள் செந்தாமரை வாங்கி முருகனுக்கு வச்சு வழிபாடு செஞ்சு வர்றது மிகச்சிறப்பாக இருக்கும். அம்பிகைக்கு வெண்தாமரை அவங்களோட ஜென்ம நட்சத்திர நாளில் வச்சு வழிபாடு செய்வதும் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு முழுவதுமாக செவ்வாய்க்கிழமைகளில் 6 தீபங்கள் முருகனுக்கு ஏற்றி வரும்போது எண்ணிய காரியம் எல்லாம் கைகூடும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ, ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. நிறைய கார் மாடல்ஸ்லாம் வந்திருக்கு, அதனால் வாகனம் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ரிஷபராசி நேயர்கள். ரெடியாக இருங்க, கார் எந்த காரை சூஸ் பண்ணலான்னு. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஜெயலட்சுமி அக்கா என்ன சொல்கிறாங்க கேட்போம். அக்கா சொல்லுங்க அக்கா, எப்படி இருக்குது ரிஷபராசிக்கு? வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானம் கொஞ்சம் நீங்கள் தொழிலில் கூட்டாளிகளோடையோ இல்லைனா உங்களுடைய புது புது கிளைண்ட்ஸோடலாம் நீங்கள் உங்கள் வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் நல்ல ஜாக்கிரதையாக ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் வளவள கொலகொலன்னுலாம் இல்லாமல் எல்லாத்தையும் கிளியர் கட்டாக நீங்கள் உங்கள் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறனால கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நன்றி. சூப்பர். எந்த ஒரு விஷயத்தை ரிஷபராசி நேயர்கள் செய்கிறதா இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு 2 இருக்கணும் அப்படின்னு அற்புதமாக சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து சிவகாசி சுந்தரபாண்டி அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அண்ணன் சொல்லுங்கண்ணா, ரிஷபராசி நேயர்களுக்கு. வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2023இல் அதிகமான விரைய செலவுகள் ரிஷபராசிக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த விரைய செலவானது சுப செலவாகவும் சில பேருக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த 2024 பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சுப செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். அதாவது திருமண தடைகள்லாம் ரொம்ப பேருக்கு இருந்துச்சு, நிறைய பேருக்கு வரன் தேடிக்கிட்டே இருந்தாங்க, வரன் கிடைக்காம இருந்திருக்கும். இந்த வைகாசிக்குள்ளே ஆண்களுக்கு உறுதியாக திருமணம் பண்ணலாம். ஆனால் வைகாசிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டுமே திருமணம் செய்வது ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆண்களுக்கு திருமணத்துக்குரிய விஷயங்கள் முயற்சி எடுத்தாலும் 2024 ஃபினிஷிங்க்கு அப்புறம் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கொஞ்சம் கடந்த ஒரு நவம்பர் மாதத்துலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுடைய ரிஷபராசி குழந்தைகள் பேச்சை கேட்காம இருக்கலாம், சில சேட்டைகள் பண்ணியிருக்கலாம். அந்த நிலை பார்த்திங்கன்னா வைகாசிக்கு மேலே மாறிடும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க குழந்தைய அடிக்க வேண்டாம், ரொம்ப துன்புறுத்த வேண்டாம். அவங்க படிப்புலேயும் சரி சேட்டையிலையும் சரி வைகாசிக்கு மேலே ஒரு திறமையான குழந்தைகளாக அனைவருக்குமே ஒரு பிடித்த குழந்தைகளாக இருப்பாங்க. அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ குலதெய்வ கோயிலுக்கு வருடத்துக்கு 2 முறையாச்சும் ரிஷபராசிக்காரங்க போயிட்டு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிருக்கவங்க சின்ன சின்ன தடைகளில் இருந்துக்கிருப்பாங்க. இந்த நிலை வைகாசிக்கு மேலே கட்டாயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சூப்பர், ரொம்ப அற்புதமாக சொன்னார். வைகாசி நிறைய விஷயங்கள் ஹைலைட் பண்ணார். மேயோடைய 15க்கு அப்புறம் வைகாசி பிறகுது. ஸோ மிட் ஆஃப் மேக்கு அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய படிப்பு வெளிநாடு போகிற வாய்ப்பெல்லாம் வரும்னு ரொம்ப அற்புதமாக சொன்னார். அவரை தொடர்ந்து ஜோதிட வல்லுநரான கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா, ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? ரிஷபராசிக்கு 2024 மே மாதம் குரு பயிற்சி ஆகுது. இந்த குரு பயிற்சி ஆனதுமே அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய கடன் பிரச்சனை தீருமா, அது தீரும். இல்லை கடன் கிடைக்குமா, கடன் கிடைக்கும். இல்லை ஒரு வழக்கு வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குதா, அது வம்பு வழக்கு பிரச்சனை தீரும். ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் நடக்கணுமா, நடக்கும். ஏதாவது சொத்து கிடைக்கணுமா, சொத்து கிடைக்கும். ஏதாவது இடம் வாங்கணுமா, இடம் வாங்கலாம். இது எல்லாமே நல்லா இருக்கும். அவங்களுக்கு ரிஷபராசிக்கு இந்த 2024 நல்லா இருக்கும், அரிமான இருக்கும். நன்றி, ரொம்ப அற்புதமாக சொன்னார். அவரை தொடர்ந்து அடுத்தது நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா.
தன்னுடைய வசீகர ஆற்றலை கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றம், இடமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய இருக்கின்றது. ஆனால் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பயணத்தில் செல்லும் போது வரும்போதும் கொஞ்சம் நிதானமாக இருந்து சிந்தித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே போல் தூக்கம் கெடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தூக்கம் கெட்டிங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். ஆனால் அது சரியான வழிபாதையில் கொண்டு செல்வது ரொம்ப சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதையில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பெண்களுக்கு இந்த வருடம் சிறந்த வருடங்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு சிறப்பாக அமைத்து கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற காவல் தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வதும் சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சூப்பர். வீட்டு பக்கத்தில் இருக்க காவல் தெய்வம் என்னவோ அதை பார்த்து இன்னிலேருந்து ப்ரே பண்ண ஸ்டாப் பண்ணுறங்க. ஸோ தட் உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் செல்வியை என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. ரிஷபராசிக்காரர்கள், உங்களுடைய இந்த 2024ஆம் ஆண்டு பதட்டமில்லாமல் கொண்டு செல்லக்கூடிய ஆண்டு. அதே சமயம் தேகாரோக்கியத்தில் முதுகு, அடிவயிறு, கழிவு பாதையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். 35 வயதை கடந்த ரிஷபராசிக்காரர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது இந்த வருடத்தில் மிக மிக முக்கியம். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். என்ன தொழில் செய்கிறோம் என்று தெரியாத கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவு ஸ்டேட்டஸ் உடன் டெவலப் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளி மாநிலம் செல்வது, வெளிநாடுகளுக்கு செல்வது, கடல் கடந்து செல்வது, அந்த இடத்தில் புது தொழில் தொடங்குவதெல்லாம் கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் வரிசையில் வருவது ரிஷபராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். திருமண அமைப்பு கை கொடுக்கக்கூடிய ஆண்டு. திருமணத்தை தள்ளி போடாமல் உடனடியாக செய்து கொள்வது புத்திசாலித்தனம். குருபலம் வரக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளை பேரு, திருமண பேரு எல்லாம் தள்ளி கொண்டு போனீர்கள் என்றால் பிறகு ஒரேடியாக தள்ளி கொண்டு போய்விடும். அதில் மட்டும் கவனமாக இருப்பது ரிஷபத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. ஆக மட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்திற்கு தடைகள் இருக்காது. அற்புதம். ரிஷபராசினியர்கள் வீட்டில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல விஷயங்கள் நடக்கும்னு அற்புதமாக சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து சின்ன சேலம் சுதாகரன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. ரிஷபராசிக்காரங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாம். ஏன்னா குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு இந்த டைம் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பும், திருமண சுப நிகழ்வு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் நல்லா இருக்கும். கூட்டு தொழிலோ, நண்பர்கள் கூடயோ, இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் கிட்டேயோ, இல்லை கணவன் மனைவி அமைப்புலையோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள், விவாதங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், மன கஷ்டங்கள் இல்லாமல் கொஞ்சம் கடந்து வரலாம். அது வந்து மே மாதத்துக்கு மேலே. அதனால் அதுக்கு வரைக்கும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் பண்ணக்கூடிய வாய்ப்பும், லாபங்கள் பெருக்கி தரக்கூடிய வாய்ப்பும், தொழில் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் நிதானமாக பார்ட்னர்ஷிப்க்கு மட்டும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியான தொழில் வளர்ச்சி உண்டு. ராகு பகவான் 11லேருந்து நல்ல வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூப்பராக இருக்கார். ரைட். ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரிஷபராசினியர்கள். சுதாகரன் அம்மாவை தொடர்ந்து அடுத்தது ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அண்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. ரிஷபத்துக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டைம் பீரியட். ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், அதே மாதிரி புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே வரும். மெடிக்ளைம், இன்சூரன்ஸ், உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் ரொம்ப கவனம் இருக்கணும். உங்கள் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய உடலுக்கு முழு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க செல்ல பிராணிகளுக்கும் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வருடம் பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். விஷ காய்ச்சல், மர்ம காய்ச்சல், இது போன்ற விஷயங்கள் ஜீவராசிகளுக்கு தொற்றக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு உரிய வகையில் தடுப்பூசிகள் போட்டு வச்சுக்கிறதும் ரிஷபராசினருக்கு நன்மை தரும். ரிஷபராசினருக்கு மட்டும் இல்லை, ஏனைய ராசினருக்குமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு விதத்தில். அதே மாதிரி இந்த வீரவசனம் பேசுகிறேன், இந்த சபதம் எடுக்கிறேன், இந்த எங்கள் மாமியா நாகம்மா மேலே சத்தியம் அப்படிங்கிறது, இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துலலாம் காம்ப்ரமைஸாக உட்கார்ந்து நஷ்டமோ கஷ்டமோ பார்த்து பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னா அது ரிஷபராசினருக்கும் நன்மை, எதிர்த்தரப்பினருக்கும் நன்மை தரும். ரைட். ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க.
ஸோ முதல் 2 ராசி நேயர்களுக்கு ஜோதிடர்களும் சரி ஜோதிட வல்லுநர்களும் சரி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு ஜானகி அக்கா கிட்ட கேட்போம். அக்கா சொல்லுங்க, மிதுன ராசி நேயருக்கு எப்படி இருக்கு? 2024 மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டுன்னு சொல்லலாம். பண வரவு கூட அவங்களுக்கு இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிறையா இருக்கும். இது நாள் வரைக்கும் புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லலாம். பிள்ளைகள் பற்றி ஒரு கவலைகள் நிறையா இருந்திருக்கும், அந்த கவலைகளும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நல்லா படிக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் அந்த தொய்வு நிலையிலிருந்து கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதிகாலையில் படிக்கும்போது அந்த ஒரு நல்ல யோகங்களும் அமைப்பும் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நான் வெளியூர் போகிறேன், வெளிநாடு போகிறேன்ற ஒரு முயற்சி எடுக்கும்போது பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் சம்மந்தப்பட்டதில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. இருக்கிறத வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதில் எப்படி நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகமும் இருக்கும், வாகன மாற்றமும் இருக்கும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூப்பர், ரொம்ப அற்புதமாக ஜானகி அக்கா சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மிதுன ராசி நேயர்கள் எல்லா விஷயத்திலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அவங்கள தொடர்ந்து அடுத்தது ஸ்ரீ நித்யாவதி அம்மா என்ன சொல்கிறாங்க கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. உலகமெங்கும் பரவியிருக்கும் வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5, 6 குடையவர் ராசியாதிபதி வந்து 6ஆம் இடத்துல போய் இருந்திருக்கிறதுனால 5 குடையவரோடு சேர்ந்து இருக்கிறதுனால தன் பிள்ளைகளுக்காக வந்து கடன் பெற்று அந்த பிள்ளைகளை வந்து அதாவது உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ல் இருக்கக்கூடிய கேது அதாவது வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பல தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். இருந்தாலுமே வந்து இப்போ குரோதி ஆண்டுக்கு அப்புறமா வந்து குரு பயிற்சி அப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். 9ல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தந்தைக்கு வந்து கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது கொஞ்சம் கவனத்தில் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து மிதுனத்துக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. சூப்பர். ஸோ தந்தை வழி மருத்துவ செலவுகள் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து நம் நிகழ்வுக்கு இந்த முறையும் சிறப்பாக வந்திருக்கும் அர்த்தநாரீஸ்வரரான திருநங்கை தாக்ஷாயினி அம்மா கிட்ட கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையும் எல்லாவற்றிலும் இந்த ஆண்டு வந்து கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். தொழிலும் சரி, வேலை வாய்ப்புகளிலும் சரி, மற்றும் வெளிநாடுகளிலும் பிரயாணங்களை மேற்கொள்ளும் போதும் தங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு செல்வது மிக நல்லதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சினிமா துறையில் செயல்படுகின்றவர்கள் மற்றும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஆண்டு வெற்றிகரமாக இருக்கும். அதுவும் ஜூன் மாதத்திற்கு கழித்து அவர்கள் அதனுடைய பலன் பரிபாலனங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. இவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபட்டு வந்தால் சிறப்பான பலனை பெறலாம். ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. சொன்ன 3 பேருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஜோதிட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அண்ணன்கிட்ட கேட்கலாம். இல்லை, மிதுன ராசிக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் வந்து நல்லா வேலை செய்யும் இந்த டயத்தில். அது எதிர்பார்க்காம வரக்கூடிய ஒரு ராஜயோகம். ஒரு வேலையிலே ஆகட்டும், ப்ரொமோஷன்ஸில் ஆகட்டும், கடல் கடந்து சுப செய்திகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. விசா ரெனியூவல், பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கடல் கடந்து கிடைப்பதற்கான சாத்தியம் ரொம்ப அதிகமாக உண்டு. ஒன்று நான் கவனமாக இருந்துக்க சொல்லக்கூடிய விஷயம் மிதுன ராசியை பொறுத்தவரையில் என்னென்னா, யார்கிட்டையும் போய் எந்த ரகசியத்தையும் வாய் திறந்து சொல்லிடக்கூடாது. இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் வரப்போகுது, எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் சொல்கிற நேரம் அது பாசிட்டிவாக இருந்தாலும் நடக்கலாம், சமயத்தில் அது நெகட்டிவாகவும் போயிடலாம், நடக்காமலும் தடைப்படலாம். அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, பக்கத்து வீட்டு அப்பா, இன்னும் என்னென்ன அப்பாலாம் இருக்காங்களோ அவங்களோட ஹெல்த்தில் ரொம்ப அக்கறை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அவங்களுக்கான ஒரு உடல் பரிசோதனை, உடல் நலம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் சொன்னால் கூட அதை மருத்துவருடைய ஆலோசனையோடு அணுகணும். நீங்களாக வைத்தியம் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்களுக்கு மருந்து வாங்கி தரக்கூடாது. கொஞ்சம் ஒரு செக்கப் அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கணும். தகப்பனாரோட உடல்நிலையில் மிகுந்த அக்கறை, தகப்பனார் வழி உறவுகள்கிட்ட ஜாகிரதையாக பேசக்கூடிய தருணங்கள், 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளிங்கிற விஷயம் எல்லாம் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகரன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அம்மா சொல்லுங்கம்மா. மிதுனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனியிலேருந்து விடுபட்டு இப்போ வந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு. அவங்க தைரியமாக முதலீடுகள் போட்டு எந்தவித தொழில் செய்யறதா இருந்தாலும் நல்லா தாராளமாக செய்யலாம். ஆனால் தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் அதிகப்படியான ஒரு மருத்துவ செலவு வரக்கூடிய சூழ்நிலை வர்றதுனால தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். அவங்களுக்கு வந்து வெளிநாடு அமைப்பு, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் கூட அமைப்பு இருக்கிறது, கணவன் மனைவி அமைப்பு எல்லாமே மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் நல்ல ஒரு மேம்பாடான வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அப்படின்றதுனால அவங்க ஹாப்பியாக எந்தவித மூமெண்ட் வேணாலும் செய்யலாம். அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சூப்பர். அதாவது தந்தை வழி மட்டும் இல்லை, தாய் வழியிலையும் நிறைய மருத்துவ செலவுகள் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்தது யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. மிதுனத்துக்கு வழக்கு கேஸ் எல்லாம் உங்களுக்கு ஜெயம் ஏற்படும். அதுவே பெரிய சக்ஸஸ் ஏற்படும்.
ரொம்ப நாளாக பெரிய அலைச்சலாக இருந்த கேசஸ் எல்லாம் முடிகிறது, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வருடம். அடுத்தது கடன் அமைப்பில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். ஏதாவது ரூபத்தில் பழைய கடன்களை செட்டில் செய்து புது கடன்கள் வட்டி குறைவாக எடுத்துக்கிறதுக்கெல்லாம் அனுகூலம் ஏற்படும். அதே சமயம் உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் இன்னொரு உத்தியோகம் கிடைக்கின்ற வரையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை விடக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, தொழில் அமைப்பில் பெரிய அளவு முதலீடுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடைய தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மிதுனம் அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, முட்டு வலி, பாத வலியில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. குங்குமப்பூவை கொண்டு சுட வச்சு தண்ணியை குடிப்பது மிதுனத்திற்கு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் குரு பிரீத்தியை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது தான் முக்கியம் தவிர மற்றபடி அனைத்து விஷயங்களும் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் விஷயத்தில் எந்த கவலையும் வேண்டாம். சூப்பர். ஸோ வந்து தொழிலில் ஜாகிரதையாக இருக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ கேர்ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்தது நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. எப்பயுமே அவங்களுடைய பேச்சில் வசீகரத்தன்மை கொண்டவர் தான் மிதுன ராசிக்காரர்கள். இந்த வருடத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்கிறாரு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பல வகையான தொந்தரவு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூர பயணங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். படிப்பு விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ஒரு உத்வேகங்கள் பலங்கள்லாம் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகமான ஒரு ஆண்டாக இந்த வருடங்கள் அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் வீடு வாங்கக்கூடிய அமைப்பாற்றெல்லாம் லோன் போடுறதுக்கு வாய்ப்புகளை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுத்து புதுசாக ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது. அதே போல் பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் முன்னோருடைய வழிபாட்டு முறைகள் செய்வதன் மூலமாக இந்த வருடம் சிறந்த வருடங்களாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். ரைட். ஸோ ஒருத்தர் ஒரு வியூ சொன்னாங்க. பட் இருந்தாலும் தாய் தந்தையர்களுக்கு மருத்துவ வழி இருக்குது. அதை தாண்டி முன்னோர்களை டெய்லி வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து நம்மளுடைய கமாண்டோ கண்ணன் ஐயா என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. மிதுன ராசி இது நாள் வரலையும் அஷ்டம் சனி ஓடிட்டு இருந்தது. அது இல்லாத மனசு ஒரே வேதனையாகவும் குடும்பத்தில் கஷ்டமும் நஷ்டமும் எல்லாம் இருந்தது இவ்வளோ நாள். அது இந்த மிதுன ராசி அஷ்டம் சனி முடிஞ்சு இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ அப்பா இருக்குன்னா நல்லா இருக்குது. அம்மாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு தொந்தரவு கொடுக்கும். இல்லைன்னா இவங்க பூமி வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நஷ்டங்கள் வர மாதிரி இருக்கும். வேணா தந்தைக்கு சூப்பராக இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். அதேமாரியே இவங்க வந்து எதையும் கொஞ்சம் ப்ராடாக பெருசாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்யணும். இந்த 2024 வந்து மிதுன ராசிக்கு சூப்பராக அருமையாக இருக்குது, பயப்பட தேவையில்ல. ரைட். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சொன்னார். ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வண்டி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நிறையா பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர்களை தொடர்ந்து அடுத்தது ஜோதிடர்கள் வந்து நிறையா விஷயங்கள் சொல்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. எடப்பாடி சின்னையர் கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடகராசிக்கு நோய் நொடிகளை கண்டிப்பாக எனக்கு உருவாக்கி கொடுக்கும். பங்காளிகள் வகையில் இல்லை அண்ணன் தம்பிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் மாற்றம், இடம் விட்டு இடம் மாறத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இவளுக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் தீரணும் அப்படின்னா அசையா சொத்து மேலே கண்டிப்பாக முதலீடு பண்ணால் கண்டிப்பாக அம்மாவுக்கு இல்லை குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும்னு சொல்லலாம். கண்டிப்பாக இப்படி வந்து நியாயமான வழியில் தொழில் செஞ்சால் இந்த சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இவங்க அசையாத சொத்தில் முதலீடு பண்ணால் பரவாயில்ல. குலதெய்வம் இல்லை முனீஸ்வரர் இதுமாதிரி வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பை தரும். ரொம்ப அற்புதமாக சொன்னார். அவரை தொடர்ந்து அடுத்தது கௌரி சங்கர் ஐயா என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. கடகராசிக்கு இந்த ஆண்டு வந்து வியாபாரம் விருத்தியாகும். வாடிக்கையாளருடைய அது கூட்டம் அதிகமாக வரும். கடந்த ஆண்டு தொடர்ந்த சில விஷயங்கள் இந்த ஆண்டும் பின்பற்றி வரும். குறிப்பாக கடன் மேலும் நோய்களுக்கும் சொல்லலாம். அவங்க வந்து முழங்காலையும் இடுப்பையும் பத்திரமா பார்த்துக்கணும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக பேசணும். இதன் மூலமாக கண்டிப்பாக சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அவங்க கடலில் குளிக்கிறதும் சிவன் வழிபாடு செய்கிறதும் சிறப்பான பலன்களை தரும் ஆண்டாக அமையும். ரைட். ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் சொன்னாங்க. கடன் வந்து போன வருஷத்துலேருந்து இந்த வருஷமும் துரத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் கடன் எந்த அளவுக்கு வாங்காமல் மெயின்டைன் பண்ண முடியும்னு பார்க்கலாம். சிவகாசி சுந்தரபாண்டி கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. தாயுள்ளம் கொண்ட கடகராசிக்காரருக்கு
ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் தடங்கல்கள் இருந்தாலும் போக போக கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு அவங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சகோதரருக்குள்ளே அவங்க இளைய சகோதரர் கூட சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டிருக்கும். அவங்க ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்திலே பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைலாம் இருந்திருக்கும். இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு மேலேயே அவங்க ஒற்றுமையாவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதே போல் அப்பாவளியுடைய சொத்து, அவங்க அப்பா சொத்துக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த 2024 உறுதியாக அந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு அப்பாவளி சொத்து இவங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக இருக்குது. அதே போல் கடகராசிக்காரங்க உறுதியாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும். தாயை எந்த அளவுக்கு அவங்க ஒரு மரியாதை கொடுத்து நடத்துகிறாங்களோ, அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை அவங்க கரெக்டாக செய்கிறாங்களோ, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு மனதளவில் ஏற்படாமல் அவங்க வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை அடைய முடியும். பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் வழிபாடு அவங்களுக்கு இந்த வருடத்தில் சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும். சூப்பர், ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சொன்னார். தாய் சொல்மிக்க மந்திரம் இல்லைன்ற மாதிரி தாயை வழிபட்டிங்கன்னா இந்த வருஷம் நிறையா சொத்துக்கள்லாம் உங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடகராசிக்கு இந்த 2024 எப்படி இருக்குன்னு நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. கடகராசிக்காரர்கள், சந்திரன் ஆட்சி பெற்ற ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அஷ்டம சனியில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். எக்ஸசைஸ் பண்ணலைன்னா படாத பாடுபடுவீங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தவிர மற்றபடி எந்த விஷயமும் உங்களை பாதிப்பு செய்யாது. தெய்வ காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் 2024 கடகராசியும் ஒரு ராசிக்காரர்கள். அதே போல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தொழில் நிமித்தமாக எந்த மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் கடகத்திற்கு நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு கைகூடும். அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண யோகம் கைகூடும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். கல்யாணம்லாம் கை கூடக்கூடிய நேரத்தில் நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணுன்னா 48 வயசுக்கு மேலே தான் பண்ண முடியும். அதனால் உடனடியாக கல்யாணத்தை கரெக்டாக பண்ணிக்கிறது நல்லது. அனுகூலங்கள் காணப்படும். வண்டி வாகனத்தில் கோபதாபங்கள் காட்டக்கூடாது. வண்டி வாகனத்தில் ஸ்டைலாக ரஜினி ஸ்டைலில் ஃபோன் பேசிட்டு ஓட்டினீங்கன்னா வண்டி ஒரு இடத்துல இருக்கும், ஃபோன் ஒரு இடத்துல இருக்கும்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, குடும்பத்தில் பொது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலித்து தரும். உடற்பயிற்சியே பெரிய பரிகாரம். சிவனை சரணாகதி அடைவதும் லிங்காஷ்டகம் கேட்பதும் உத்தமமான பலனை தரும். சூப்பர், ரொம்ப அற்புதமாக சொன்னார். வைல் டிரைவிங் டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தெரிஞ்சுது. தயவுசெய்து டிரைவிங்கில் வந்து நம்ம கடகராசி நேயர்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. கடகராசிக்காரங்களுக்கு வந்து அஷ்டமச்சனியோட தாக்கம் அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் தடைபடக்கூடிய அமைப்பு வராது. ஏன்னா நீங்கள் தைரியமாக சொத்து வாங்குறதோ, நிலபலன் வாங்குறது, வீடு கட்டுறது, திருமணம் பண்ணுறது, குழந்தை அமைப்பு கிடைக்கிறது கூட கிடைக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியம் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். முதலீடுகள் போடுறது, தொழில் செய்கிறதுல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து முதலீடுகள் போட்டு தொழில் செய்கிற அமைப்பு இருந்தால் பெரிய லாப அமைப்பை எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து தொழில் விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து சுப நிகழ்வுகளை எது பண்ணுறதுனாலும் பண்ணலாம். கடகராசின்றது வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானோட ஆட்சி வீடு அப்படின்றதுனால நான் எப்போவுமே சந்திர பகவானுக்காக, அதாவது பௌர்ணமி நிலவை வழிபாடு பண்ணுறதும், பௌர்ணமி அன்னைக்கு நிலவை வழிபாடு பண்ணுறதும், அம்மன் கோவில் வழிபாடும் அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மன பயமும் பதட்டமும் அவங்களுக்கு இந்த டைமிங்கில் அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் அம்மன் வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அப்படின்றது தான் நல்லாயிருக்கும். ரைட், ரொம்ப அழகாக சொன்னாங்க. தொடர்ந்து தொழிலில் வந்து முதலீடு செய்கிறத குறைச்சிக்கிட்டு இருக்கிற தொழிலை வந்து எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அண்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. இல்லை, கடகராசிக்கு வந்து எல்லாம் அஷ்டமத்து சனி அப்படிம்பாங்க. ஆனால் அது வந்து ஆட்சி பெற்ற வீடு. அப்போ என்ன அர்த்தம்னா விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு ராஜயோகமும் உண்டு, ஒரு விபரீதமும் உண்டு. அது எப்படி சொல்லலாம்னா ஒரு மங்கள காரியமும் உண்டு, ஒரு அமங்கலமான காரியமும் இருக்கும். இதை ஏற்றுக்கிற மனோபக்குவத்துக்கு கடகராசி நேயர்கள் வரணும். அச்சச்சோ எனக்கு வந்து வில்லங்கமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. கட்ட வண்டி, கடகடா வண்டி, இந்த உதிரி பாகங்கள் சரியில்லாமல் ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றி தேய்ச்சி ஓட்டுறது, இதெல்லாம் இருந்ததுன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். வாகனங்களினுடைய டயர் கண்டிஷன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இரவு நேர செல்ஃப் டிரைவிங் அப்படிங்கிறது கடகராசி நேயர்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடாது. இரவு நேர பிரயாணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு ஆளுக்கோசரம் எதுக்கு கார் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகணும், பப்ளிக்
டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணிடலாமேன்னா அது ரொம்ப நல்ல முடிவாக இருக்கும். எப்போவுமே இந்த சனி பகவான் வண்டி வாகனத்தில் டயரில் இதில் தான் விளையாடுவார், தார் ரோட்லேயும் விளையாடுவார். அதை மறந்துடக்கூடாது. ஸ்தான பலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஒரு எச்சரிக்கை மணியும் நான் கடகராசிக்காக அடிப்பேன், ஒரு சுபத்துவமான மணியும் கடகராசிக்காக அடிப்பேன். கடன் வாங்கி சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, திருமண யோகங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதற்காக கடன் கையேந்தி பெற வேண்டிய நிலை அப்படிங்கிறதும் கடகராசிக்காக இருக்கும். இடுப்பு, கால், முட்டி, முழங்கை, முழங்கால் ஜாயிண்டில் வலிகள் அப்படிங்கிறதும் கடகராசியினரை துரத்திக்கிட்டு தான் இருக்கும். கால் பாகங்களில் இரத்த காயம் ஏற்படுற அளவுக்கு பாதிப்பு வரும். அதை எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக பயன்படுத்திக்கணுமோ, ஜாக்கிரதையாக கையாளணுமோ, அது கடகராசினர் கையில் இருக்குது. டிசிஷன் மேக்கிங்கில் எப்போவுமே கடகராசினர் கில்லாடி. நான் உங்ககிட்டே அந்த சான்ஸையும் விட்டுறேன். ரைட், ரொம்ப அழகாக சொன்னார். ஆனால் அவரும் வந்து டிரைவிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னார். இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் மருத்துவ செலவுகள் வரும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ப்ளீஸ். வண்டி ஓட்டுறப்பையும் சரி, நடந்து போகிறப்ப, சைக்கிளிங், அந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும். அவரை தொடர்ந்து அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறாங்க. இதனால் வந்து நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கக்கூடியதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகராசிக்கார்கள். தன் வாயினால் இடம், பொருள், ஏவல் தெரியாமல் எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாதுன்னு தெரியாமல் பேசி அதனால் ஒரு மனக்கவலை வேதனையும் அடையக்கூடிய ராசிக்காரர்களும் இவங்க தான். இந்த அஷ்டமத்து சனி இருந்தாலும் நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கும். அதை வச்சு வாழ்க்கையில் முன்னேற்ற பதில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அனுபவங்கள் வருகின்ற சித்திரை மாதத்துக்கு பிறகு சிறப்பான ஒரு வருடங்களாக அவங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இந்த வருடத்தில் பொதுவாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில், கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாரி தனி கொடுத்தனம் போகணுன்ற ஒரு முயற்சி எடுக்கிறோம். இந்த தடவை தாராளமாக எடுத்து தனி கொடுத்தனம் போய்க்கிறது உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு கவலைகளும் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். அதனால் இதை வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சூப்பர். திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்தது கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா, கடகராசிக்கு வந்து இப்போ அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, அதனால் என்ன பண்ணுவாங்க, கடகராசிக்காரங்க எல்லாருமே அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு எல்லாம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. வேணாம், சிலருக்கு வந்து நன்மை உண்டு, சிலருக்கு வந்து தீமை உண்டு. என்ன காரணம்னா, பொதுவாக அவரவர் ஜாதக ராசின்றது கடகராசி வந்து உலக மக்கத்தில் நிறைய பேர், லட்சக்கணக்கான கோடி பேர் இருக்கிறாங்க. வேணாம், அந்த 12 ராசியில் கடகராசி வந்து ஒரு ராசி, மீதி வந்து 11 ராசி இருக்குது. வேணாம், கிரகங்கள் வந்து இந்த நவகிரகம் வந்து அவங்க ஜாதக கட்டத்தில் என்ன எப்படி பொசிஷனில் உட்காந்துருக்காரு, குரு எப்படி உட்காந்துருக்கிறாரு, ராகு எப்படி உட்காந்துருக்காரு, சனி எப்படி உட்காந்துருக்காரு, கேது எப்படி உட்காந்து பார்க்கணும். அது இல்லாத அவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அது பார்க்கணும். நல்ல தசாபுத்தி நடந்து அந்த நல்ல கிரகத்தோட கெட்ட கிரகங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை, இந்த கடகராசிக்கு அவங்களுக்கு வந்து கெட்ட கிரகத்தை கூட இருந்ததுன்னா, ஒரு கெட்ட கிரகம் சேரும்போது இப்போ வந்து மீனத்தில் வந்து ராகு இருக்கிறாரு, அங்கே ஒரு பாவ கிரகம் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நஷ்டமும் வரும். தொழிலை வந்து முயற்சி பண்ணி செய்யக்கூடாது, பெரிய லாஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் போடணும், எள்ளு இருக்குது பாரு, அது சுத்தம் பண்ணி அப்படி வறுத்து டெய்லி ஒரு ஸ்பூனு இந்த அஷ்டமி சனிக்காரங்க போட்டாங்கன்னா அது ஒரு பரிகாரமாக நல்லாயிருக்கும். ரைட், ரொம்ப அற்புதமாக வந்து சொன்னாங்க. 4 ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான அனுகூலங்கள் இந்த 2024 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ராசி அற்புதமான சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம ஜெயலட்சுமி அக்கா கிட்டேருந்து கேட்போம். அக்கா சொல்லுங்கக்கா. சிம்ம ராசிக்கு வந்து இப்போது கண்ட சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள், தாமதங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக வந்து சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அடுத்தவங்க சொல் பேச்சை வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், என்ன செய்ய, ஆமாம், கொஞ்சம் பெரியவங்களை வந்து மதித்து நடக்கணும். மாற்றுத்திறனாளிகள், முடியாதவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து தானாக போய் வந்து உதவி பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து தேவையான பொருட்களை கொடுக்கறது, பணம் மட்டும் இல்லை, நம்ம வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு நம்ம வந்து செய்யறது வந்து இந்த தடை தாமதங்களை வந்து நிவர்த்தி பண்ணும். அடுத்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, விநாயகருக்கு வந்து ஒரு சிதறு தேங்காய் வந்து போட்டு உடைச்சாங்க அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறாக உடைஞ்சிரும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சிம்மராசி நேயர்கள் வந்து முதியவர்களுக்கு, கண் தெரியாதவர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. தானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதுவும் அன்னதானம், ரொம்ப நல்ல விஷயம். அவரை தொடர்ந்து அடுத்ததாக பவானி மோகன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. வணக்கம். இந்த ஆண்டு சிம்மராசி பொறுத்த வரைக்கும் வந்து
சாயாபுத்திரன் சனி பகவானாகப்பட்டவர் சந்திரனுக்கு நேர்நிலையில் நிற்பதால் அவர்களுக்கு மனோபலம் சஞ்சலம் வந்து இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் திறமை இருந்தும் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளும், அவங்களுக்குள்ள வந்து ஒரு பராக்கிரம சக்தி இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்களால ஒரு யானையை தூக்குற சக்தி இருக்கிற மனிதனும் ஒரு எல்லளவு கூட நெகராமல் தான் நிற்கும். தொழில் விருத்தி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. அதே போல் அவங்க வந்து பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த நேரத்தில் ரொம்ப வாகனத்தில் கூட்டி செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம ராசியில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் வந்து சளி தொந்தரவாகப்பட்டது ரொம்ப அதிகமாக இருக்கும். நெஞ்சு சளி, ஆஸ்துமா இது மாதிரியான சைனஸ் பிரச்சனைகள் வந்து இந்த சந்திரன் சனி நேருக்கு நிற்கும்போது வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தும். தயிர் சாதம் இரவு நேரங்களில் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. படிப்புக்கு ரொம்ப வந்து மந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. வாகனத்தில் போகும்போது வந்து ரொம்ப பாதுகாப்பாக போய் வரணும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளை வந்து பராமரிக்கிறது இந்த சிம்மராசிக்கு ரொம்ப ஒரு புண்ணிய காரியமாக இருக்கும். சித்தர்கள் வழிபாடும் ருத்ராட்ச தானமும் இவங்க வந்து கொடுத்து வர்றது ரொம்ப ஒரு மேன்மையான பரிகாரத்தை தரும். சனிக்கிழமை நாளில் போயிட்டு அவங்க வந்து ஒரு கைப்பிடி எள்ளை வந்து தலையில் வச்சு குளித்து வந்து நீர்நிலையில் முழுகி வரும்போது இந்த தடைகள் விலகும், எல்லா காரியமும் ஜெயிக்கும். சூப்பர். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ரொம்ப எளிதான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது சிம்மராசி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீ நித்யாவதி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் 7ல் வந்து சனி, 8ல் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டகச்சனி. இவர்கள் வந்து புது முயற்சிகளை வந்து தவிர்த்திருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லை, 5ல் இருக்கக்கூடிய அதாவது ராசிநாதன் சூரிய பகவான் செவ்வாயோடு இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நண்பர்களோட வந்து கொஞ்சம் யோசித்து தான் அவங்களோட வந்து ஏதாவது புது முயற்சிகள் செய்யணும் அப்படின்னாலும் அவங்க கூட வந்து ஆலோசனை செய்து தான் அவங்க வந்து முடிவெடுக்கணும். அது மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது நோய் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அதை கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போதைக்கு குழந்தை அமையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா கிரிவலம், அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. சூப்பர். அருணாச்சலேஸ்வரரை பார்த்துட்டு வந்தால் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். வீரமும் தைரியம் மிக்க சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் புதிய பொறுப்புகள் பதவிகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து ஒரு வேளைக்கு 2 தடவை அலைஞ்சு திரிஞ்சு தான் அது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் உருவாக்கி கொடுக்கிருக்கின்றது. ஏன்னா சனீஸ்வரனோட பார்வை உங்கள் மேலே பட்டாலும் மக்களோட ஈர்ப்பு செய்கள் உங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. அதேமாரி அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள், கௌரவங்கள் இதெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுப விரிய செலவுகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும், புதிய வாய்ப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். சனீஸ்வர பகவான் பார்க்குறாரே அப்படின்றதெல்லாம் பயம் தேவையில்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்ற பதில் கொண்டு செல்லக்கூடிய யோகமான ஒரு ஆண்டாக சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இரட்டைப்பு லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனங்கள் சேர்க்கைகள் மனதிற்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறது. ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். இந்த வருடத்தில் உங்களுக்கு சிறந்த வருடங்களாக அமைவதற்கு 2 விஷயத்தை நீங்கள் தவறாமல் செய்யணும். ஒன்று, பிறந்த கிழமையில் சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அடிக்கடி மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை ஆன்மீக யாத்திரை செல்வதன் மூலமாக உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாம் தீர்த்து மனதிற்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப அழகாக சொன்னார். அவரை தொடர்ந்து அடுத்ததாக கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். சிம்மராசிக்கு வந்து இந்த 2024 வந்து ஒரு அருமையான ஆண்டு காலம்தான். ஏன்னா அவர் எதையுமே எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பாக எந்த ஒரு இதுக்கும் தலைமை பொறுப்பு, எந்த ஒரு இதுக்கும் முன்னே நிற்கிற ஆள், நல்லது கெட்டது அதுக்குன்னு இருப்பார். அவர் இப்போ என்னென்னா 7ஆம் இடத்துல சனி பகவான்றதுனால இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதேமாரியே வந்து குருபகவான் வந்து 9லேருந்து 10 போகிறாரு. தொழில் வேணுமா அவங்களுக்கு தொழில் கிடைக்கும். ஒரு வெளிநாடு போகணுமா வெளிநாடு போகலாம். அதனால் வந்து சிம்மராசிக்கு வந்து அருமையான காலம். என்ன, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போகிறது, வெளி தூரம், வெளி மாநிலம், கொஞ்சம் குடும்பத்தை விட்டு அலையிற மாரி இருக்கான். ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னரும் சரி, இதுக்கெல்லாம் அருமையான காலகட்டம் தான். அதுக்கு ஒன்றும் பயப்படுத்தலை, சிறப்பாக செய்யலாம், நல்லா இருக்குது. ரைட். கேட்ட எல்லா விஷயங்களும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2024 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் செல்வியா என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கியா? எனக்கு தெரிஞ்சு நீ சிம்மராசின்னு நினைக்கிறேன். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தில் கவனமாக இருப்பது குடும்ப விஷயத்தில். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. லவ்வில் கூட பஞ்சாயத்து வச்சா லவ் காணாத போடும். ஓகே. அப்புறமா வெறுங்கையை பார்த்துன்னு உட்காந்துருக்க வேண்டியது தான். சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில், உத்தியோகம் மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிம்மராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டில்
பெரியவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். அதனால் சுபகாரியங்கள் எல்லாம் அனுகூலத்தை பெற்றுத்தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு ஏற்படும். அடிக்கடிக்கு வெளி ஊர்களுக்கு செல்லக்கூடிய ராசிக்காரர்கள் வரிசையில் வருவது சிம்மராசிக்காரர்கள். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீரென்று வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீரென்று வேறு லெவலுக்கு உங்களுக்கு புது தொழில் அமைப்பெல்லாம் ஏற்றத்தை தரும். அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிசா தொடர்ந்து கும்பிடுவது நன்மை தரும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் இருப்பதும் தொற்றுநோய் உபத்திரத்திலும் சிம்மராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். கண்டிப்பாக உத்தியோகத்தில் அடிமைத் தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் மாற்றங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குரு பெயர்ச்சியில் கண்டிப்பாக ஏற்படும். மே மாதத்திற்கு பிறகு ப்ரொஃபஷன் சேஞ்சஸ் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஐயோ என்று யோசித்து கொள்ளாமல் எந்த சேஞ்சஸ் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள். யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அழுகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். எனவே எது கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறதோ அதுக்கேற்றவாறு மாறி ரெடியாக இருந்து கொள்வது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் கவனம். குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாதீர்கள். வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு சமாதான கொடியை காட்டுவது நன்மை. ரைட், ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. நம்ம குடும்பத்து விஷயத்த பக்கத்தில் இருக்கவங்ககிட்டையும் சொல்லக்கூடாது, பக்கத்து குடும்பத்து விஷயத்த நம்மளும் போய் தலையிடக்கூடாது. அப்படி இருந்தால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சிம்மராசி நேயர்களே கேட்டுக்குங்க. அவரை தொடர் அடுத்தது சின்ன சேலம் சுதாகரன் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. சிம்மராசிக்காரங்க எப்பவுமே நானே ராஜா, நானே முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தனித்துவமான கேட்டகரியில் தான் இருப்பாங்க. சரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார விஷயம், மற்ற திருமணம், சுப விஷயங்கள் மற்றது எல்லாமே நல்லா சூப்பராக செய்யலாம். அரசு அனுகூலம் நிறையா கிடைக்கும். அரசு சார்ந்த உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இப்போ கிடைக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும், முகம் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும். அது கண், பல் இந்த மாதிரியான முகம் சார்ந்த பிரச்சனைகளில் ஏதாவது தொந்தரவுகள் தரலாம். அதனால் அதை அவங்க கவனமாக பார்க்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அது தொழில் விஷயத்தில் வந்து பெரிய அளவுக்கு அடுத்தவங்ககிட்ட எப்போவுமே சிம்மராசிக்காரங்க ஆலோசனை கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஆலோசனை கேட்டு செஞ்சாங்கன்னா அது இன்னும் கூட கொஞ்சம் வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சிம்மராசி சூரிய பகவானோட வீடுன்றதுனால எப்போவுமே சூரிய வழிபாடு, அதிகாலையில் சூரியனை நமஸ்காரம் பண்ணுறதும், சிவன் கோவில் வழிபாடும், தீபமேற்றி வழிபாடு பண்ணுறதும் நல்ல இன்னும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும் சிம்மராசிக்கு. சூப்பர், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சூரிய வழிபாடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து வைட்டமின் டி பாடிக்கு நிறையா கிடைக்கிறப்போ நமக்கு வந்து எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்றதையும் சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அண்ணன் என்ன சொல்கிறார் கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா, சிம்மராசிக்கு இந்த 2024. இல்லை, நான் சிம்மராசிக்கு ஆஹா ஓஹோ ஆறா வருது பாலா வருது தேனா வரப்போகுதுன்னா நான் சொல்ல ஆசைப்படல. இருக்கிறதுலையே 12 ராசியில் ரொம்ப டவுனில் இருக்கிறது யாருன்னா சிம்மராசி தான் இப்போதைக்கு. ஒரு ராசிக்கு நான் ஆஹா ஓஹோன்னா இன்னொரு ராசிக்கு சிரமப்பட்டு தான் சொல்லி ஆகணும். எனக்கும் மனதில் அந்த வருத்தம் அப்படிங்கிறது சிம்மராசினருக்காக சொல்லும்போது உண்டு. கிரகங்கள் ஸ்தான பலம் இல்லை. ஒருத்தன் எப்போ தன் கர்ம பலனை அனுபவிப்பான் அப்படின்னா கிரகங்கள் ஸ்தான பலம் இழக்கும் போது. வனவாசமாக சிறைவாசமாங்கிற கேள்வி இருக்கும். பல பேர்த்துக்கு ப்ராஜெக்ட்ஸ் முடியும், அடுத்து என்ன வருமானம் வரப்போகுது, நம்மளை பெஞ்சில் உட்காத்தி வைக்க போகிறாங்களாங்கிற தெரியலையே அப்படிங்கிற நிலை ஜாஸ்தி இருக்கும். நம்ம என்ன பாவம் பண்ணினோம், யார்கிட்ட சாபம் வாங்கினோங்கிறதெல்லாம் பழிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடாக தான் சிம்மராசிக்கு நான் பார்த்துட்டு வரேன். மிகுந்த கவனம், எச்சரிக்கை, எந்த டைரக்ஷன்லேருந்து யார் வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலை தான். கண்ணை விற்றுட்டு ஓவியம் வாங்கிட்டோம்னா அந்த ஓவியத்தை எதை வச்சு நம்ம ரசிப்போம்? விவாகரத்து, டிவர்ஸ், பஞ்சாயத்து, வம்பு வழக்கு, பிரச்சனை பண்ணுறது, தகராறு பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் க்ரீப்பாகக்கூடிய ஒரு டைம் பீரியட். இப்படி நம்ம உறவை முறிச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் சோஷியல் கான்ட்ராக்ட். லீகல் கான்ட்ராக்ட் வேறு, சோஷியல் கான்ட்ராக்ட்டுங்கிறது வேறு. இது ரெண்டுக்கான அர்த்தம் புரிந்தது அப்படின்னா சிம்மராசினுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சோஷியல் கான்ட்ராக்டை எப்படி எடுத்துக்கணுமோ அந்த விதத்தில், அதுவும் எஸ்பெஷலாக பெண் சிம்மராசி நேயர்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சுந்தரகாண்டம், ராமாயண கதைகள் படிக்கிறது, ஹனுமன் சுவாமியினுடைய வழிபாடு, ஹனுமன் சுவாமியோட பிரார்த்தனை ஏற்றம் தரும், முன்னேற்றம் தரும். கிரகங்களுடைய ஸ்தான பலம் ரொம்ப தவறான ஒரு நிலையில் இருக்குது. என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, கேட்குறதுல சிம்மராசி நேயர்களில் யாராவது ஒருத்தர் இவர் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கணும்னு நினைத்து ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இருக்க தசா புத்தியை வலிமைப்படுத்திக்கிட்டிங்கன்னா, நல்ல காரியங்கள் செஞ்சிங்கன்னா, பிராய சித்தங்கள் தேடினீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து கன்னிராசி நேயர்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்மளுடைய கௌரி சங்கர் அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா சொல்லுங்கண்ணே, கன்னிராசிக்கு இந்த 2024. கன்னிராசிக்கு இந்த 2024 ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமையும். லட்சியத்துக்காக போராடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது கன்னிராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க.
அவங்க வந்து லட்சியத்துக்காக போராடுற சமயத்தில் பக்கத்தில் இருந்து அதாவது உயர் அதிகாரிகளாகவோ அல்லது வந்து அவங்க நட்புலையோ ஏதோ ஒரு வகையில் வந்து தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை வந்து தாண்டி வந்தால் மட்டும்தான் லட்சியத்தை அடைஞ்சு பேர் புகழ் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லட்சியத்துக்காக போராடக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அனைவரும் நம்ம போராடத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு போராட்டத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். மற்றபடி கிரக அமைப்புகள் மிக சாதகமான பலனையை கொடுக்கின்றன. மேலும் அவங்க வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா தாய் தந்தையரை வணங்குவதும் உலகத்துக்கே படியளக்கும் அன்னலட்சுமி வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். சூப்பர். வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் போராட்டம் அப்படின்ற விஷயம் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. அந்த போராட்டங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுறோமோ கன்னிராசிக்காரர்கள் வெற்றி பெறலான்னு அற்புதமாக சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சிவகாசி சுந்தரபாண்டி என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. அதாவது கண் இமைகளிலே அனைவருமே கவர்ந்தெழுக்கும் ராசி தான் கன்னிராசி. புதனை மூலத்திரிகோணம் கொண்ட ராசி தான் கன்னிராசி. இந்த சிறப்பான தன்மை கொண்ட கன்னிராசிக்காரர்கள் கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து கேது பகவான் உள்ளே வந்ததுனால எதையுமே செய்ய முடியாமல் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. எதை செஞ்சாலும் ஒரு பதட்டமோ ஒரு பயமோ அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த 2024 வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய ஒரு வருடமாக உறுதியாக இருக்கும். அதே போல் வந்து இந்த 2024 திருமணத்துக்குரிய செயல்பாடுகள் கன்னிராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் அவங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல் நண்பர்கள் விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்பில் கன்னிராசிக்காரங்க யாரும் பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிட்டாங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கவனமாக அவங்களுடைய தொழில் விஷயங்களில் கன்னிராசிக்காரங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃப்ரெண்ட் பார்த்துக்குருவான் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா சில நேரங்களில் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா கட்டாயமாக இந்த 2024 அவங்க நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி நடத்தி காட்ட முடியும். இந்த வருடத்தில் அவங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய வழிபாடு புதன்கிழமை புதன் ஓரையில் அவங்க கரெக்டாக கடைபிடிச்சாங்கன்னா கேது பகவானால் ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து விடுபெற முடியும் உறுதியாக. ரைட். ரொம்ப அழகாக சொன்னாங்க. போராட்டங்களோடு சேர்ந்து கவனமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து அடுத்ததாக தாக்ஷாயணி அம்மா என்ன சொல்கிறாங்க கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை அவர்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியும் எட்டாத அளவுக்கு சென்ற ஆண்டுகளெல்லாம் அவங்க அனுபவித்து வந்த தொல்லைகள் தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி இந்த ஆண்டு வந்து சிறப்பான ஒரு நல்ல பலனை தான் வந்து கன்னிராசிகள் அனுபவிப்பார்கள். அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரத்தில் ஒற்றுமை ஏற்படும். அவங்களுடைய சொந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு தனிமரமாக தன்னுடைய சொந்த தொழிலை அவங்க நிலைநிறுத்தி அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆபத்து என்பது சொல்ல பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகளில் அவர்களுக்கு கால்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாதிப்புகளை அவங்க அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மன வளர்ச்சி வந்து அதாவது சிந்தனைகள் ஒரு காலையில் ஒன்று யோசிப்பாங்க, இரவு ஒன்று யோசிப்பாங்க. அது ஒரு நேர்கோட்டாக ஒரே சிந்தனையாக இருந்தாங்கன்னா எந்த செயல்பாடாக இருந்தாலும் வெற்றியை அனுபவிக்கலாம் என்பது வாழ்த்துக்கள். நிலையான யோசனை இருக்காது கன்னிராசி நேயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய டிசிஷன் வந்து ப்ராப்பராக எடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அவங்கள தொடர்ந்து அடுத்தது சின்ன சேலம் சுதாகரன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. கன்னிராசி நேயர்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு என்னதான் நல்ல அமைப்புகள் எது இருந்தாலுமே ஜென்ம கேது அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். திருமணம் தடைபடக்கூடியவர்களுக்கு ஏப்ரல் மேவுக்கு மேலே திருமணம் கைகூடக்கூடிய சூழல் கிடைக்கலாம். பார்ட்னர்ஷிப் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் இதெல்லாம் கொஞ்சம் வந்து இப்போ பெருசுப்படுத்திக்க வேண்டாம். ஏற்கனவே செய்திருந்தால் செஞ்சுட்டுருக்கலாம், இப்போ புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால மந்திர உச்சாடனங்கள், அதாவது வெறும் பகவானோட நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதும், விநாயகருக்கு அருகம்புல் வழிபாடு பண்ணிக்கிறதும், கொஞ்சம் இந்த வருஷத்தில் புதுசாக இப்போ தான் ஒரு திட்டத்தை செஞ்சு அந்த செயல்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவு இருந்தால் அதை இந்த வருஷம் செய்யாமல் இருக்கிறதும் நல்லது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். சூப்பர். அதாவது கடவுள் நாமங்கள் அந்த மந்திரங்களை சொன்னால் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. பெருசாக இல்லைனா கூட ஓம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நிறையா வாட்டி சொன்னாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அண்ணா என்ன சொல்லலான்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. கேதுவுக்கு வந்து தலை கிடையாது. அந்த கிரகம் இவங்க ராசியில் பிரவேசம் பண்ணுறதுனால விநாயகரோட வழிபாடு அதெல்லாம் அவங்க மேடம் சொன்னாங்க. அதை தான் ஜோதிடர்களும் சொன்னாங்க. இது என்னென்னா கனவுகள், சொப்பனம், சகுன சாஸ்திரம், பரிகாரங்கள், பூஜை புனஸ்காரங்கள், யஜ்யங்கள் இதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். நிறைய ஜோதிடர்களோட நட்பு, அதே மாதிரி பிள்ளையார் கோவிலினுடைய தொடர்பு, விநாயகரினுடைய தொடர்பு, பிள்ளையார் கோவில் ஐயரோட நட்பு இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக கிடைக்க ஆரம்பிக்கும். எங்கேயாவது சேர்ந்து ஒரு சேத்ராடனம் போகலான்னு சொன்னால் கூட அங்கே போனால் ஒரு டூர் போனால் கூட ஒரு பிக்னிக் போனால் கூட அங்கே யானையை பார்க்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லாம் அல்ல விநாயகர் பெருமானோட அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் செய்கிற காரியங்களில் ஸ்பீடு குறைய ஆரம்பிக்கும்.
அம்மா, தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள், இவங்ககிட்டலாம் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வரும். ஒரு வாத விவாதங்கள், ஒரு வம்பு சண்டை, ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு எரிச்சல் அப்படிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிக்கும். விநாயக பெருமானினுடைய பாடல்கள் எதை வேணாலும் கேளுங்க. அத்தனை சினிமா நடிகர்களும் யானையை கட்டி பிடிச்சிட்டு பாடியிருக்காங்க நிறைய படத்தில். நல்ல நேரத்தில் ஆரம்பித்து அன்னை ஒரு ஆலயத்திலேருந்து, ராம் லக்ஷ்மணன்லேருந்து, இப்போ நடிகர் சூர்யா நடித்த அந்த சர்க்கஸில் யானையை கூட்டிகிட்டு அலையிற படம் வரைக்கும், 7ஆம் அறிவு அந்த படம் வரைக்கும் இந்த யானைக்கும் நமக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் விநாயகரை வச்சு கன்னிராசி நேயர்கள் புரிஞ்சுக்கலாம். ரைட். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பிள்ளையாரை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கோவில்லையாவது யானை இருந்ததுன்னா அந்த யானைக்கு ஏதாவது தானம் கொடுத்தா இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லி ஏதாவது இல்லை, அதுக்கு என்ன பிடிக்குமோ என்ன உணவோ அதை நம்ம தானமாக கொடுக்கணும். அந்த யானையினுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கணும் கட்டாயம். அவங்கள தொடர்ந்து அடுத்தது நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பேச்சில் மட்டும் இல்லை, தன்னுடைய முகத்திலையுமே வசீகர தன்மைகள் அதிகம் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் ராசியிலே வந்து கேது பகவானும், ராசிக்கு 7ல் ராகும், ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள்லாம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் நிகழும். அரசாங்க உத்தியோகத்துக்கோசரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருடத்தில் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுன்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு வருடங்களாக இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது. விவசாயத்தில் இருப்பவர்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இந்த நேரத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதனால் பேச்சிலும் இடம் பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் அப்படின்றது இருக்கிறது. இந்த வருடத்தில் உங்களுக்கு சிறந்த வருடங்களாக அமைவதற்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்களில் அல்லது திங்கட்கிழமை நாளில் திருப்பதி ஏழுமலையான போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய மனக்குழப்பத்திலும் தெளிவாகி எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பான ஒரு வெற்றி ஆண்டாக இந்த வருடங்கள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். சூப்பர். பெருமாளை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. கன்னிராசியில் இப்போ ஜென்ம கேது வந்திருக்கிறாரு. இந்த ஜென்ம கேதுன்னும் போது கேதுனா ஒரு மன இறக்கத்தை கொடுப்பாரு. அவர் ஏதாச்சும் ஒரு பெருசாக செய்யணும்னு நினச்சாருன்னா பயப்படுவார். அது கண்டிப்பாக அதேமாரி தான் பயம் இருக்கும். அவர் எந்த காரியம் செய்யினாலும், அவர் அடுத்தவங்க பேச்சு கேட்டாலும் சரி, இவரே யோசனை பண்ணாலும் சரி, ரொம்ப மன இறுக்கமாக இருக்கும், மன குழப்பமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு பெரிய ஒரு காரியம் செய்யணும்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கணும். இப்போ கன்னிராசி வந்து ஒரு கல்யாணம் பண்ணுன்னா குறைஞ்ச ஒரு 3 மாதம் கழித்து பண்ணால் தான் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் கல்யாணத்தில் பிரச்சனை வரும், ஏதாச்சும் லவ் பிரச்சனைகள் வந்து அதில் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கடகராசி அஷ்டம் சனி இருக்கிற அதுக்கு ஈக்குவலாக இந்த கன்னிராசிக்காரங்களும் அவஸ்தைப்படுவாங்க. ஜென்ம கேதுனால பிள்ளையார்பட்டி போயிட்டு வரலாம், இல்லை பக்கத்தில் உள்ள பிள்ளையாருக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணலாம். ஒரு கொழுக்கட்டை செஞ்சு அதுக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சார்னா உங்களுடைய தாக்கம் குறைஞ்சிவிடும். நல்லா இருக்குது. சூப்பர். முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் செல்வியா என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகம் எதுவும் கெடுதல் பண்ணாது, நீங்களே பண்ணாதான் உண்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்போவுமே அவங்க நினச்ச காரியம் உடனே நடக்கணுன்ற ஒரு வெறி இருக்கும். அதை கொஞ்சம் அடக்கி வைப்பது நன்மை தரும். கேது இருப்பதனால் எப்போவுமே வாகனத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வாகன வித்தைகள் கூடாது. கண்டிப்பாக உத்தியோகத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஆனால் உங்களுக்கு சனி 6ஆம் இடத்திலே கும்பத்திலே சனி வந்து டிசம்பர் மாதத்திலிருந்து, அதாவது கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தருவார். அதே சமயம் அவன் 6ஆம் அதிபதி என்பதனால் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வயிறு, முதுகு, முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் வெற்றிகளை ஏற்படுத்தி தருவார். வராத பணங்கள் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார். இழந்த பணத்தை பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். கன்னியாராசிக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரமும் 35 வயதை கடந்த கன்னியாராசிக்காரர்கள் இதயத்தை ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பு. சுபகாரிய தடைகளெல்லாம் தவிடுபடியாக்குவார். ஏற்கனவே திருமணத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு உங்களை பாதுகாக்கக்கூடிய
அரணாக விளங்கும். காரிய சித்தி மாலை என்று சொல்லக்கூடிய காசிப முனிவர் இயற்றிய மந்திரத்தை கேட்பதன் மூலியமாக அல்லது சொல்வதன் மூலியமாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அத்தனை தடங்குகளிலும் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். கேது ஜென்மத்தில் இருப்பதனால் தூக்கத்தை கெடுப்பார். எனவே தூக்கத்திற்கு உண்டான உடற்பயிற்சிகளை செய்து உங்கள் உடம்பை டயர்டாக்கி வைத்துக் கொள்வது, தூக்கத்தை கெடுக்காமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அதற்கேற்றவாறு மாறிக்கொள்வது நன்மை தரும். கன்னியா ராசிக்காரர்கள் பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. உங்களுடைய குடும்ப விஷயத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் கண்டிப்பாக வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், விஷ ஜந்துக்கள் விஷப்பூச்சிகள் விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்வதும் கன்னிக்கு முக்கியம். ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. கன்னிராசிக்காரர்கள் நம்ம வந்து எந்த அளவுக்கு குவைட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு இந்த 2024 எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கௌரி சங்கர் அண்ணங்கிட்ட கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணே. 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்கு குடும்பம் தான் எல்லாமே அப்படின்னு இருக்கும். குடும்பத்துக்காக, அதாவது மனைவி, குழந்தைகள், அவங்களுடைய படிப்பு செலவு, மனைவியோட தேக ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுறது அப்படின்னு இருக்கும். மேலும் வியாபாரத்தில் விருத்தி உண்டு. புதிய வாடிக்கையாளர்களுக்கான வருகை அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த 2024 சைனீஸ் சம்மந்தப்பட்ட அந்த அலர்ஜித்தன்மை வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் மட்டும் அவங்க கவனம் செலுத்தினா போதுமானதாக இருக்கும். மேலும் அவங்களுக்கு வந்து வெளியூர் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த போலீஸில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றும் விவசாயிகளுக்கு ரொம்பவே வந்து வெளியூர் வாய்ப்பு, அயல்நாடு வாய்ப்பு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. மேலும் அவங்களுக்கான இந்த வருடக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகதேவதை வழிபாடு மிக சிறப்பான பலனை தரும். பஞ்சமி வழிபாடு மிக சிறப்பான பலனை தரும். ரைட், நாகதேவதை வழிபாடு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்தது ஜானகி அக்கா என்ன சொல்கிறாங்க கேட்போம். அக்கா சொல்லுங்க அக்கா. துளாராசினியர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் என்று ஓ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நாளுமே பணப்புழக்கம் வந்து இவங்களுக்கு அதிகமாக தான் இருக்க போகுது. ஆனால் என்னென்னா இந்த கையில் வாங்கி அந்த கையில் செலவு பண்ணக்கூடிய ஒரு யோகமும் இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணணும்னா புத்திசாலித்தனமையாக அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். வீடு, மனை, இந்த மாதிரி அதில் ஒரு நிலம் இந்த மாதிரி வாங்கி போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பேசுகிறதும், பிடிவாதம் பிடிச்சா அதில் பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ எப்போ பார்த்தாலும் கம்முன்னு இருந்துட்டா நல்லா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் வாழ்க்கை. அதுதான் ஒரு பெரிய விஷயம் இதில் இவங்க எடுத்துக்க வேண்டியது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புகழ், பேர், பணம், சம்பாத்தியம்ன்ட்டு அப்படியே மேலே மேலே லாபத்தை தான் பார்க்க போகிறாங்க. அதே மாதிரி தொழில் வந்து பார்த்திங்கன்னா கிளைகளில் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒரு பெரிய லெவலில் தான் வருவாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இவங்க ஸ்ரீரங்கத்தை வழிபட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ராமானுஜர் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. நம்ம எந்த அளவுக்கு கம்முன்னு இருக்குமோ அந்த அளவுக்கு ஜம்முன்னு இருக்கலாம் துலாம் ராசி நேயர்களே. அதோடு மட்டும் இல்லாமல் பணப்புழக்கம் இந்த கைக்கு வந்து அந்த கைக்கு போயின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீ நித்யாவதி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. துளாராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன ராகுகேது பயிற்சி வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப அற்புதமான காலம் தான் சொல்லணும். அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம், திருமணம் நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி வந்து 2ல், இந்த புத்தாண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 2ல் இருக்கிறதுனால பொன்பொருள் இது பொருளாதார இதில் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். மொத்தத்தில் வந்து துளாராசிக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் தான். ரைட், ரொம்ப அற்புதமான காலம் தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து நம்மளுடைய ஜோதிட வல்லுநரான ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அண்ணங்கிட்ட கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணே. இந்த கம்முன்னு இருந்தால் ஜம்முன்னு இருக்கலான்னாங்கல்ல, அதையே நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன். இந்த சம்சாரம் அது மின்சாரங்கிற படத்தில் கண்ணம்மா கம்முனு கடை அப்படிம்பாங்க மனோரம்மா. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் கம்முனு கடைன்னு வீட்டில் இருக்க அத்தான பேத்தையும் ரவுண்டு கட்டிட்டு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை, மனதில் ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு டைம் பீரியட். இந்த டயத்தில் நீங்கள் கொளுத்தலை அப்படின்னா வேறு எந்த டயத்துலையும் நீங்கள் கொளுத்திக்கவே முடியாது. அதே மாதிரி தங்கம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் துலாம் ராசினர் தான் ஃபஸ்ட்டு இந்த ராசியில் இருக்காங்க. நான் டாப் 3 ராசிகளில் சொன்னதில் மேஷத்துக்கு 3வது இடமும், தனுசுக்கு 2வது இடமும், துலாம் ராசிக்கு முதலிடம் தான் கொடுக்க போகிறேன். இந்த இதில் என்னென்ன காரியங்கள் ஆசைப்பட்டதோ எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். இந்த பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோளாம்பாங்க. ஜோதிடத்தில் பாவத்துக்கு விமோச்சனம் உண்டு, அகம்பாவத்திற்கோ ஆணவத்திற்கோ விமோச்சனம் கிடையாது. நான் தான், என்னால் தான், பாத்தியா அப்படின்னு கேட்டால்
சர்ச்சைகள் வம்பு வழக்குகள் வந்துடும். புண்ணிய காரியங்கள் நிறைய செய்யணும், கொஞ்சம் இறக்கப்படணும். இந்த உலகத்தில் இருக்க சில ஜீவராசிகள், சில உயிரினங்கள், நம்மளோட சமமாக இருக்கக்கூடிய மனிதர்கள், இவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் இறக்கப்பட்டு நல்ல காரியங்கள் செய்கிறேன், புண்ணிய காரியங்கள் செய்கிறேன் அப்படின்னு இறங்குனாங்கன்னா துலாம் ராசிக்கு அடிக்க போகிற மாதிரி யோகம் வேறு எதுக்குமே இந்த காலகட்டத்தில் அடிக்காது. 2024 கண்ணம்மா கம்முனு கடை, உங்களுக்கு பரிகாரம்ங்கிறதே எதுவும் தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ரைட், அமைதியாக இருக்கணும் அப்படின்றது தான் பெரிய பரிகாரம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ந்து அடுத்தது சின்ன சேலம் சுதாகரன் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. துலாம் ராசிக்காரங்களுக்கு ஃபுல் ஹாப்பியாக இருக்கலாம், நல்லாவே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ராகு பகவான் 6ல் இருக்கார். எது எடுத்தாலும் வெற்றி அப்படின்ற அமைப்பை ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டில் வெற்றி, தேர்வு எழுதுகிறவங்களுக்கு தேர்வில் வெற்றி, வழக்குகள் இருந்தவங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அப்படின்ற அளவுக்கு வெற்றியை கைகொள்ளக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு. தொழில் முன்னேற்றம், நல்ல ஒரு வீடு, வண்டி, வாகனம், மண்மனை, பூமி முன்னேற்றம் எல்லாமே அவங்களுக்கு உண்டு. கொஞ்சம் அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே துலாம் ராசிக்கு 3, 6 கூடியவர் குரு பகவான் நல்லது பண்ண மாட்டாரும்பாங்க. ஆனால் அவர் ஏப்ரலுக்கு மேலே 8ல் மறைஞ்சிருவார். அதனால் அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, மற்ற சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து சுவாதி நட்சத்திர அமைப்பு இருக்கிறதுனால அந்த ராசியில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும், பெருமாள் எந்த வகை பெருமாளாக இருந்தாலும் சரி பெருமாள் வழிபாடும் அவங்களுக்கு இன்னும் கூட முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும். சூப்பர். ஸோ வெற்றி மட்டும்தான் இருக்குது துலாம் ராசிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. துலா ராசிக்காரர்களுக்கு வயிறு, அடிவயிறு, பாதம், கால்கள் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. 35 வயதை கடந்த துலா ராசிக்காரர்கள் இதயத்தை ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபவிரய பிராப்தங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நரசிம்மருடைய காயத்ரியை கேட்பதும் நரசிம்மரை சரணாகதி அடைவதும் இந்த வருடம் மட்டுமில்லை எல்லா வருடமும் நன்மை ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அனுகூலம் காணப்படும். பாஸ்போர்ட் எல்லாம் ரினியூவல் செய்து கொள்வது, பாஸ்போர்ட்டில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதை சீர் வைத்து கொள்வது நன்மை தரும். அடிக்கடிக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய அமைப்பு காணப்படும். கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் காணப்படுவதை போல் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதம் சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிறருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிறருக்காகவே நேசிக்கக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். குடும்பத்தினர் இருந்த காணப்பட்டிருந்த மன அழுத்தம் தீரும். எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷ அமைப்பு ஏற்படும். பெற்றோர், பெரியோர், பூர்வீக சொத்து விஷயமெல்லாம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை தரும். சிலருக்கு புது கடன்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவு கடன்களால் அந்த கடன்கள் வரவேற்கத்தக்க கடன்களாக காணப்படும். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னாங்க. துலாம் ராசிக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பார்த்தோன்மே கணித்ததில், யூகித்து சொல்லக்கூடியதில் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர் துலாம் ராசிக்காரர்கள். இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால பூர்வீக சொத்தில் ஏதோ ஒரு சிக்கல் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதில் தீர்த்து நல்ல தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி பூர்வீக இடத்துக்கு போய் வீடு கட்டணுன்ற ஆசைகளை இந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான வழிமுறைகள் இந்த நேரத்தில் சிறப்பான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஏன்னா 12ஆம் இடத்துல கேது வேற வருகின்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் உறக்கம், உணவு இந்த 2 விஷயத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த நேரத்தில். அதேமாதிரி சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை இந்த நேரத்தில் பிரகாசமான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு பிரமாதமாக இருக்கின்றது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. விவசாயத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா அதிக லாபத்தை சம்பாதிச்சு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பொன்னான காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறது. இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் சிறந்த வருடங்களாக அமைய ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவது மிகவும் சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். சொல்லுங்க ஐயா. இந்த துலா ராசி இருக்கிற ராசியில் இப்போ நான் சொன்ன மாதிரியே மேச ராசிக்கு அருமையாக இருந்தது. அதே மாதிரியே சிம்ம ராசி, இப்போ வந்து துலா ராசி. இந்த துலா ராசி வந்து இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுற காலகட்டத்தில் உள்ளவங்க வந்து இப்போ கல்யாணம் சூப்பராக பண்ணலாம். இந்த நேரத்தில் இந்த 2024 கல்யாணம் பண்ண வேண்டியது பண்ணிக்கணும். அது லேட் பண்ணக்கூடாது. லேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க விட்டுட்டாங்கன்னா லேட்டு தான். அதேமாரியே வேலை, ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒரு பரீட்சை எழுதணும், ஒரு எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும்.
அதேமாரியே அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இப்போ அவங்களுக்கு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். முன்னே இருந்ததுக்கு இப்போ மன அழுத்தத்திலேருந்து அவங்க வந்து வெளியே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், ரிலாக்ஸாக இருக்கான். எது செஞ்சாலும் நமக்கு வெற்றியாக தெரியுது, எதை கேட்டாலும் காசு கிடைக்கிது, எதை செஞ்சாலும் நல்லா இருக்குது. அவங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ ஒரு அனுகூலமான காலகட்டம் தான். அந்த 2024 பார்க்கும்போது அருமையான டைம். அந்த டைம்லாம் பயன்படுத்திக்கணும். சும்மா அசால்ட்டாக வரோம், பொறுமையாக பண்ணிக்கலாம், பெரிய இடம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், லேட்டாக ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். வேலையாக இருந்தாலும் சரி, கிடைச்ச வேலையை பயன்படுத்திக்கணும். கல்யாணமாக இருந்தாலும் சரி, நல்ல இடமா பார்த்து பண்ணிக்கணும். அவங்க பெருசாக ஆசைப்பட்டாங்கன்னா நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க. ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருக்காங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த 2024 இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜோதிடர்களும் சரி, ஜோதிட வல்லுநர்களும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ஜெயலட்சுமி அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு. உத்தியோகத்தில் சில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து வெளியில் கோர்ஸ் படிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு அவங்க நினச்ச கோர்ஸ் படித்ததுக்கு அதுக்கேற்ற மாதிரியே வேலை கிடைக்கும். அதே மாதிரி மாறி நம்ம இந்த படிப்பு படிச்சிருக்கோம், ஆனால் நமக்கு அதுக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லாவே அமையும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது எது ஏற்றம் எது இறக்கம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு மெடிடேஷன்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய வேலைகளை தொடர்ந்தால் அவங்களுக்கு வெற்றி தான். சூப்பர். தியானம் நிறையா செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருச்சிக ராசி நேயர்களே கேட்டுக்கோங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய தாக்ஷாணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எல்லா விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கிறது. இந்த ஆண்டு எல்லா நேரத்துங்களையும் எல்லா விஷயங்களையும் துரிதமாக செயல்படக்கூடிய விஷயமா இருக்கணும். அதாவது யோசிச்சுட்டு இது நாளைக்கு நைட்டு யோசிப்பாங்க இந்த பணியை இன்றைக்கி செய்யணுன்ட்டு, ஆனால் அந்த பணியை வந்து நாளைக்கு காலையில் விட்டுடுவாங்க. ஆனால் அது ஆரோக்கியமான செயல்பாடாக இருக்கும். ஆகையால் எந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, கல்வி சம்மந்த குழந்தைங்களுடைய கல்வி வளர்ச்சி பற்றிய பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒரு முடிவு எடுத்த பிறகு அது துரிதமான நடவடிக்கையாக எடுத்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஆண்டாக எல்லா காரியங்களையும் கால் வைக்கிற இடமெல்லாம் வெற்றியை கூட நோக்கி தான் செல்லுமே தவிர தோல்வி என்பது சற்று யோசிக்கக்கூடியதான். ஏன்னா முன் யோசனை வந்து இவர்களுக்கு அதிகமாக உண்டு. ஆக யோசித்து செயல்படுவாங்க, அதில் வெற்றியும் அடைவாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெற்றி மட்டுமே இந்த 2024 ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து சின்னையர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு நினைச்சதெல்லாம் தடங்களை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி வந்து படித்த படிப்புக்கு அப்படின்னு தேவை இது கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி இவங்க வண்டி வாகனம் வாங்குறது, பழைய வண்டி வாங்குறது ரொம்ப சிறப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து வீட்டு முதல்ல காலி இடம் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து சமப்படுத்தி வைக்கிறது ரொம்ப சிறப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு உடல் ரீதியாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இல்லை சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா முருக கடவுளை வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட், ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. விருச்சகம் சந்திரன் நீச்சமான ராசி. அதனால் எப்போயுமே மைண்டை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு எமோஷனல் ஆகாதீங்க. யாரோ ஏதாவது தப்பு பண்ணிட்டு போனால் உங்களுக்கு இங்கேருந்து பொங்குறது சினிமா பட ஹீரோ மாதிரி இல்லை ஹீரோயின் மாதிரி ஆகணும்னு நினைக்காது. அந்த ஒரு விஷயத்தில் தான் தேவையில்லாத வம்பு வரும். மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். சுபகாரிய தடைகளெல்லாம் இந்த வருஷம் டக்குன்னு மாறும். சுபகாரியம் சித்திரை மாதத்துலேருந்து உங்களுக்கு எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த மன கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். தேகாரக்கத்தில் எப்பொழுதும் வயிற்றுபத்திரத்தோடு கண்டிப்பாக மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது தான் மிக முக்கியம். மன அழுத்தம் ஏற்பட்டாலே வயிற்று உபத்திரம் வரும். தூக்கமின்மையில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அர்த்தாஷ்டம சனி இருப்பதனால் கண்டிப்பாக உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். ஏதாவது வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி செய்யுங்கள். திட்டிக்கொண்டாவது ஜோதிடர்களை திட்டிக்கொண்டாவது வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு நல்லது, உங்களுடைய சந்ததிக்கு நல்லது. அடுத்ததாக கண்டிப்பாக லாபம் சந்தோஷம் ஏற்படும். பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பெண்கள் பெறுவார்கள். அதுவே மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தைரியம் ஏற்படும். எல்லாவற்றிலையும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். அது வேலை போனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படும். மனதிற்கு பிடித்த வாகன அமைப்பு ஏற்படும்.
காதல் அமைப்பு பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது விசேஷமான அமைப்பை காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். துர்க்கை, வாராகி, சூலினி, பிரித்திகிரா என்ற உக்கிர தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். துர்க்கை கவசத்தை சொல்ல சொல்ல மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சந்திரன் நீச்சம் என்பதனால் பிராணாயம், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு இந்த வருடம் இல்லை, வாழ்க்கை முழுவதும் செய்வது மிக மிக ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். சுபகாரியத்தை கண்டிப்பாக கெடுத்து கொள்ளாதீர்கள். கல்யாணம்லாம் நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னா 60வது கல்யாணம் தான் பண்ணணும். அது மற்றும் கண்டிப்பாக பார்த்துக்கொள்வது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்தில் சரியாக சுபகாரியத்தை முடித்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கும். சூப்பர், நிறைய நன்மையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்தது கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. விருச்சிக ராசி 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான்றதுனால அவங்களுக்கு வந்து இப்போ பூர்வீக சொத்து, பூமியோன்னு எல்லாம் வண்டி வாங்கலாம் நல்லா அமையும். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி. அதேமாரி வந்து இப்போ கல்யாணம் பண்ணால் ஒரு 4 மாதத்துக்கு பொறுத்து இருந்தாலும் வச்சுக்க நல்ல இடமா கிடைக்கும். கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல வரன் அமையும். நல்ல பெண்களுக்கு நல்ல கணவன், ஆணாக இருந்தால் நல்ல பெண் கிடைக்கும். அதேமாரி நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க இந்த விருச்சிக ராசிகளுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணுன்னா விருச்சிக ராசி ஒரு பெரிய பாதிப்புன்ற சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. என்ன இப்போ ஒரு வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் அப்படி இப்படின்னு ஓடுனா போயிட்டே இருக்கலாம். அதுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் இது. இப்படி இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஒன்றும் பெரிய பாதிப்பு சொல்கிற அளவுக்கு இல்லை. ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணே. இல்லை, விருச்சிக ராசிக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் பீரியட். மே மாதம் வரைக்கும் ஆகா ஓகோன்னு சொல்கிறதுக்கு வேலை இல்லை. ஆனால் மே மாதத்துக்கு அப்புறமேல் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனியா அஷ்டம சனியா எது பொல்லாததுங்கிற ஒரு சர்ச்சை வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து ஜோதிட உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி மிக பொல்லாதது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வெறும் அஷ்டமத்து சனி, 7.5 சனி இதை விட ரொம்ப பாதிப்பை தரக்கூடியது தான் அர்த்தாஷ்டம சனி. அப்புறம் எப்படி நம்ம ஆகா ஓஹோன்னு சொல்ல முடியும்? மிகுந்த கவனம் வேணும். எங்கேயும் யாருக்கிட்டையும் நியாயம் பேசக்கூடாது. திரௌபதி கேட்ட நியாயத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் விடை இல்லை. கண்ணகி கேட்ட நியாயத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் விடை இல்லை. ராமாயணத்தில் அகலிகை கேட்ட நியாயத்துக்கு கௌதம முனிவர்கிட்ட விடை இல்லை. அப்போது விருச்சிக ராசி நேயர்கள் கேட்குற நியாயத்துக்கு மட்டும் விடை கிடைச்சிரும்னா அது நான் என்ன பலன் சொல்ல முடியும் அவர்களுக்கு? மே மாதம் வரைக்கும் எதையும் எதிர்பார்க்காம மௌன குரு, மௌனம் சம்மதம், மௌன ராகம், மௌனமாய் இருப்பது ரொம்ப நல்லது. புது முதலீடுகள்லாம் எதுவும் வேண்டாம். இருக்கிறத ஒழுங்காக காப்பாற்றிக்கிட்டாலே பெரிய விஷயம்தான் நான் பார்க்குறேன். யார்கிட்டையும் எந்த வம்பு தும்புக்கும் போகாதீங்க. நாக்கு தெல்லையதே அப்படின்னு இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. ரைட், அவர் வந்து படங்கள் பேர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அதை பார்க்க சொல்லுவாருன்னு இல்லை, மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு வரார். இது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாற்றல் இந்த டைமில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். 4ல் சனி இருக்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே முன்கூட்டி திட்டமிட்டு செயல்படுத்தும் போது சிறப்பான ஒரு வெற்றிகள் காலகட்டம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனைலாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் பிரச்சனை இருக்கனால உணவு கட்டுப்பாடு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு தொந்தரவு கொடுக்காது. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல காலங்களாக அமைத்து கொடுக்கும். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி உயர்வு, கௌரவம், மதிப்பெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி இருக்கின்றது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்ற ஒரு மன வருத்தம்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக பல வகையான நன்மைகள், முன்னேற்றங்களை இந்த வருடத்தில் சிறப்பாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. சூப்பர், நிறைய நல்ல விஷயங்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து நம்மளுடைய சின்ன சேலம் சுதா கண்ணன் அம்மா கிட்ட கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தான். அது அஷ்டமத்தில் பாதி அளவாவது கஷ்டம் கொடுக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏப்ரல் மேவுக்கு மேலே குரு பகவானோட பார்வை அமைப்பு கிடைக்கிறதுனால அதிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். 5ல் ராகு பகவான் இருக்கார். குரு பகவான் 7ஆம் பார்வை வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
திருமணம் கைகூடுறது, குழந்தை பாக்கிய அமைப்பு கிடைக்கிறது, தொழில் விஷயங்களில் மேம்பாடு வர்றது எல்லாமே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் வந்து 5ல் ராகு இருக்கிறது, சந்திரன் வந்து நீச்சமான ராசி அமைப்பு விருச்சகம் அப்படின்றதுனால மன பயமும் பதட்டமும் கொஞ்சம் தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அதுக்கு மெடிடேஷனோ கடவுள் வழிபாடும் பண்ணிக்கிட்டு இருந்து நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு மே மாதத்துக்கு மேலே ஒரு ஏற்றமான அனுகூலமான அமைப்பாக கிடைக்கும். சூப்பர். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ராசியான தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுந்தரபாண்டி அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஆரம்பத்திலே ஒரு சிறப்பான வருடமாக இருக்குது. ஏன்னா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆரம்பத்திலே வந்து நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வருடம் கிட்டத்தட்ட மே மாதத்துக்குள்ளே சுப நிகழ்ச்சிகள் அவங்க வீட்டில் கட்டாயமாக நடக்கும். அதாவது புதிய வீடு கட்டுறது அல்லது திருமணத்துக்குரிய செயல்பாடு தன்மைகளில் சிறப்பான ஒரு செயல்பாடு வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. மே மாதம் வரையும் புதிய பிஸ்னஸ் தொடங்குறதை கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம். மே மாதத்துக்கு மேலே புதிய தொழில் தொடங்கினாங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை 2ஆம் இடத்துல, தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல மகரத்தில் விழுறதுனால தொழிலில் ஒரு முன்னேற்றமும் லாபங்களையும் தனுசு ராசிக்காரங்கள் உறுதியாக பெறுவார்கள். இந்த வருடத்தில் அவங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதை தெரிவிச்சுக்கிறோம். ரைட், ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மே மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க, செய்கிற வேலையை அப்படியே செஞ்சுட்டே இருங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து செய்யணும். அவங்க ஏற்கனவே வந்து அவங்க வந்து நிறைய நஷ்டங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் விஷயங்களில் வந்து நிதானமாக இருக்கணும் அவங்க. இது ரைட், ரொம்ப அழகாக வந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தைன்ற மாதிரி எல்லா விஷயத்திலையும் நிதானம் இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக பவானி மோகன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக கண்டிப்பாக அமையும். ஆனால் விடுபட்டு நின்ற குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக அவங்க செஞ்சு வரணும். அவங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகும்போது கண்டிப்பாக வந்து விநாயகருக்கு தும்பை மலர் சாத்தி வழிபாடு செஞ்சு வரதும், கோயில்களில் உள்ள யானைகளுக்கு தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்குறதும் இவங்களுடைய எண்ணிய காரியங்களை ஈடேற செய்யும். குழந்தைகளுக்கு வெளிநாட்டு யோகமும் மருத்துவத்துறை சார்ந்த படிப்பு படிக்கிறதுக்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றவங்களுக்கு மட்டும் தாய் தந்தைகளுக்கு கைகால் வலி மற்றும் உடல் அவஸ்தைகளை தரும். அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யானைக்கு தானம் செய்யும்போது எல்லாமே நீங்கிரும், நல்லா இருப்பாங்க. ரைட், ஸோ குழந்தைங்க வந்து +2 முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள்லாம் வந்து வெளிநாடு போக வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு ஜோதிட வல்லுநரான நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளியை கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. பொதுவாக அமைதி குணங்கள் அதிகமாக கொண்ட தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகுவும் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறாங்க. இதனால் தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதைகளை கண்டிப்பாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய இருக்கின்றது. ஏன்னா ஏழரசினுடைய முழுமையான விடுதலைகள் ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த 2.5 வருடங்களாக பல வகையான போராட்டங்கள் சிக்கல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து சிறப்பான ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது. அதேமாரி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போய் வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்காமல் இருக்கிறவங்களெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் சிறப்பான முறையில் அமைத்து கொடுக்கிருக்கின்றது. திருமண யோகங்கள் அமைத்து கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், அரசு உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கௌரவம், மதிப்பு, மரியாதையெல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இருக்கிறது. அரசியல் இருப்பவர்களுக்கு குறிப்பாக இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆண்டுகளாக அரசியல்வாதிகளுக்கு நல்ல முறையில் அமைய இருக்கின்றது. அதேமாரி மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். திடீர் மருத்துவமனை செலவுகள் மனசுக்குள்ளார ஒரு கவலை வேதனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இந்த வருடத்தில் உங்களுக்கு சிறந்த வருடங்களாக அமைவதற்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது எல்லா வகையான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சூப்பர், ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது தனுசு ராசி நேயர்களுக்கு. அவரை தொடர்ந்து கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. தனுசு ராசிக்கு அருமையான காலகட்டம் தான். என்ன 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேது பகவான்றனால வெளிநாட்டு சார்ந்த தொழில், வெளிநாட்டு சார்ந்த வேலைவாய்ப்பு, ஒரு ஹாஸ்பிட்டல் சார்ந்த விஷயம், ஒரு மருத்துவ சார்ந்த விஷயம், இதெல்லாம் அருமையாக இருக்கும். ஒரு கோயில் சார்ந்த விஷயம், அதுமாரி அரசியல் சார்ந்த விஷயம், அதுமாரி ப்ரொமோஷன் சார்ந்த விஷயம், இதுக்கெல்லாம் வந்து கேது பகவான் ராகு பகவான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதேமாரி 3ஆம் இடத்துல சனி பகவான்றதால முயற்சி, எந்த ஒரு காரியமே முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு வெற்றின்னு ஒன்று உண்டு. அந்த 3ஆம் இடத்துல சனி பகவான்றதால வெற்றியும் உண்டு, முயற்சியும் உண்டு. அது இவங்க செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் தான். ஏன்னா குருபவன் பார்க்கறதுனால இவங்க பயப்பட தேவையில்ல, அருமையான காலகட்டம் தான். செய்யலாம், வேணால் அதுக்கு தகுந்தாப்பில் தன்னுடைய
தகுந்தாப்புல அது செஞ்சுக்கணும், அதுக்கு பார்த்து. ரைட். எந்த தேவைகள் கரெக்டாக செய்யணுமோ அதை நிதானமாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகரன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்ரசனியும் விலகிட்டார், பஞ்சமத்தில் குரு பகவானும் இருக்கார். ஆனால் கொஞ்ச நாள் தான் இருப்பார். அந்த கொஞ்ச நாளைக்குள்ளே நீங்கள் வந்து திருமணங்களோ குழந்தை அமைப்புக்கோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் வேலை வாய்ப்புக்கு ஃபுல் சப்போர்ட்டிங் கிடைக்கும். அது அரசு அனுகூலமாக இருந்தாலும் சரி, அரசு வேலை வாய்ப்பு அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு தனி துறைமுனம் அல்லது வந்து ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருளாதார விஷயம் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். தாயோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 ராகு பகவான் இருக்கார். எப்போவுமே சொத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலைகளோ இல்லை வந்து ஏதாவது அதில் வந்து கொஞ்சம் வில்லங்கங்கள் வரக்கூடிய வாய்ப்போ வரலாம். ஆனால் பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும். வண்டி வாகன அமைப்பில் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக அவங்க இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி வாகனத்தில் ஏதாவது காயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மாதிரி வந்துடலாம். அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பொருளாதார விஷயங்கள் நல்லாயிருக்கும். மே மாதத்துக்கு முன்னாடியே அவங்க சுப நிகழ்வுகளை நடத்திக்கிறது நல்லது. ரைட். மே மாதத்துக்கு முன்னாடி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நடத்திடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஆனால் சொல்லுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு கூட்டு தொழில் ஃபஸ்ட்டு கை கொடுக்கும். எப்போவுமே கூட ஒரு திறமைசாலியவோ ஒரு புத்திசாலியவோ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லோரும் சொல்லுவாங்க குரு பேச்சை கேட்கணுன்னு. இவங்களே குரு தான். அதனால் என்னென்னா ஒரு நல்ல சிஷ்யனை கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒரு விஷயம் இதில். சாணக்கியன் சந்திரகுப்தன் இருந்ததுனால தான் அவரோட சவாலை ஜெயிக்க முடிஞ்சுது. சாணக்கியன் தனியாக நின்று தன்னோட சவாலை ஜெயிச்சிடலை. சாணக்கிய குணம் கொண்ட சாணக்கிய புத்திசாலித்தனம் கொண்ட தனுசு ராசி நேயர்கள் நல்ல சந்திரகுப்தனை கண்டுபிடிச்சி தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலுங்கிறது ரொம்ப பிரமாதமான அளவுக்கு முன்னேறக்கூடிய ஒரு டைம் பீரியடாகவே நான் பார்க்குறேன். தை மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறமேலே கடல் கடந்த சுப செய்திகள், கடல் கடந்து பொருளாதாரங்கள், உறவுகள்கிட்டருந்து பொருளாதாரங்கள், விட்டு போன குறைகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. சகோதர சகோதரிகள்கிட்ட வாத விவாதங்கள் வருவதற்கான டைம் பீரியட். சிவன் ராத்திரிக்கு அப்புறமேல் சொத்து பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது குடும்ப பிரச்சனையோ பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா சின்ன ட்ரபுள் அப்படிங்கிறது வரும். அதை எப்படி கையாளணுமோ அவர்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து சகோதர சகோதரிகள்கிட்ட குடும்ப பிரச்சனையை வெளில எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு பேசி முடிச்சுக்கிறது தனுசு ராசிக்கு ஏற்றம் தரும். ரைட். குடும்பத்துக்குள்ளேயே பேசிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத அற்புதமாக சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்கள். தனுசுக்கு தனுசு ராசிக்காரர்கள், குருவை ஆட்சி பெற்ற ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் 7.5 சனியிலிருந்து பரிபூர்ணமாக விலகி இருப்பதே பெரிய விசேஷம். இவ்வளோ நாள் கண்ட 7.5 வருஷமாக இருந்த பாதிப்புகளில் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக முக்கியம் என்பதை போல் குருவாயூர் கிருஷ்ணர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக ஜாயின்ட் பெயின்ஸில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். முதுகு வலி பார்த்துக்கொள்ள வேண்டும். முகத்தில் உள்ள உறுப்புகள் பார்த்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உடற்பயிற்சி தான் இதுக்கு ஒரே தீர்வு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். தொழில் முன்னேற்றம் எல்லாம் அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். நிறைய டிராவல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பணம் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்ற அனுகூலங்கள் காணப்படும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஏற்படும். இளம் வயதை சார்ந்த தனுசு ராசிக்காரர்கள் உத்தியோகம், படிப்பு, தொழில் நிமித்தமாக நிறைய இடத்திற்கு சென்று விட்டு வரும். பேர் புகழை எடுப்பார்கள். சினிமாத்துறை, கலைத்துறையினர்களுக்கெல்லாம் பெரிய புகழும் சந்தோஷம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தில் குரு வந்தாலும் தேகாரோக்கியத்தை தவிர தொழிலில் பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவுக்கு பார்வைக்கு பலம் உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபவிரய பிராப்தங்கள் ஏற்படும். எனவே பெரிய பெரிய விஷயத்திற்கு முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எனவே தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தையும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தேகாரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். வேலையாட்களிடத்தில் கத்தக்கூடாது, உறவினர்களிடத்தில் கத்தக்கூடாது, அண்டை அயலாரட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. பயணங்கள் சமயத்தில் அறியாதவர்களிடம் வைத்து தர்க்கம் செய்து வீணாக கஷ்டப்படுவதை மட்டும் தவிர்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள் யோகமே. சூப்பர். நிறைய விஷயங்கள் வந்து தனுசு ராசிக்கு பாசிட்டிவாக இருக்குது. செய்கிற எல்லா வேலையும் அட்ரா சக்க அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்த ராசியான மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஸ்ரீ நித்யாவதி அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அம்மா சொல்லுங்கம்மா. மகர ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே வந்து போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துருந்துருப்பாங்க.
இப்போ ஜென்மத்திலேருந்து சனீஸ்வர பகவான் வந்து குடும்பஸ்தானத்திற்கு போயிருக்கிறதுனால இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ரிலீவ் ஆகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த மே மாதத்துக்கு மேலே வந்து குரு பகவான் போயிட்டு 5ல் போய் இருக்கிறப்ப நிச்சயமாக இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். அதே போல் இடமாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்கிறது அவங்க சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லக்கூடிய புத பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறதுனால நிச்சயமாக இவங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா பெரியவர்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். கோவில்களுக்கு போகணும் அப்படின்னாக்கா ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது நல்லது. கம்யூனிகேஷன் லெவலில் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது சிறப்பான பலனை கொடுக்கும். ரைட். மகர ராசி நேயர்கள் ராமேஸ்வரம் முடிஞ்சால் அப்படியே ஒரு டூர் மாதிரி ஃபேமிலியோடு போயிட்டு நிறையா பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து அடுத்ததாக சின்னையர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். இந்த வருஷம் மகர ராசி பரவாயில்ல, நல்ல சிறப்பான ஆண்டு தான். சென்ற வருடம் ஆரம்பித்த தொழில் வந்து படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அறுவை சிகிச்சை ஏதோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னெச்சரிக்கை இல்லாதவங்கிட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இதை பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இதுதான் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னெச்சரிக்கை, அதாவது தெரியாதவங்க கிட்ட தொழிலை பற்றி பேசி தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்தது கௌரி சங்கர் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணே. மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் காசு பணம் வரும். பல் பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த ஆண்டு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பல்ல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வியாபாரத்துக்காக பொய் சொல்வது சரிதான் என்றாலும் குடும்பத்துக்குள்ளாரையும் நட்புக்குள்ளாரையும் பொய் சொல்வதை மிகவும் தவிர்ப்பது நல்லது. இந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு மலை மேல் இருக்கும் சிவன் கோவிலை வழிபடுவது மிகுந்த சிறப்பான பலனை தரும். சூப்பர். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை மேல் இருக்கக்கூடிய சிவனை வந்து ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அண்ணங்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் மகர ராசிக்கு எப்படின்னு இருக்கு? இல்லை, மகர ராசிக்கு வந்து 7 சனி கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போது ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, எல்லா கார்டும் இப்படி தூக்கி போட்டுட்டு இனிமேல் என்கிட்ட இருக்கிறது 10 விரல் ஒரு வாய், இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கிற ஒரு நிலமை தான். இந்த 2 வருஷத்தில் கோர்ட்டில் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை குடும்பத்தில் இல்லை ஊர் பஞ்சாயத்துலையாவது கை கட்டி நின்று தெரியாமல் நான் பண்ணிட்டேன், தெரியாமல் நடந்துருச்சு, என்னை மீறி நடந்துருச்சு, நான் மன்னிப்பு கேட்குறேங்கிற நிலைமை மகர ராசினருக்காக இருந்திருக்கும். அப்போது இந்த சிவாஜி படத்தில் 1 ரூபா காசை இப்படி தூக்கி போட்ட மாதிரி அவர்கிட்டயாவது 1 ரூபா காசு இருந்தது தூக்கி போடுறதுக்கு, உங்ககிட்ட அது கூட இருந்திருக்காது. அதையும் யார்கிட்டையாவது கேட்டு வாங்குகிற நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும். யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, உதாசீனப்படுத்தினாங்களோ, தை மாதம் மகர சங்கராந்திக்கு அப்புறமேலே அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய, பதில் செயல்களால் காட்ட வேண்டிய தருணம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். சூப்பர். இன்னொரு 15 நாள் வெயிட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடை கெட்டிமா பிடிச்சிக்கங்க. பணக்கார கடவுள் அவர் தான், அவர்கிட்ட சரணாகதி அடைங்க. வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் பண்ணுங்க. செல்வ நிலையிலேருந்து நல்ல முன்னேற்றம் வரும். நீங்கள் யாருங்கிறத உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாகவே. மகர ராசி நேயர்கள் வந்து எப்படின்னாக்கா சிவாஜி படம் மாதிரி தை 15க்கு அப்புறம் ஓஹோன்னு வரப்போறீங்க. அந்த விஷயத்தை தான் அவர் வந்து சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு. சிவாஜி த பாஸ்னே போடலாம், அந்த மாதிரி இருக்கும். ரைட். அவரை தொடர்ந்து அடுத்ததாக கமாண்டோ கண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்க ஐயா, மகர ராசிக்கு எப்படி இருக்கு? மகர ராசிக்கு 7.5 சனி வந்து இப்போ வந்து விரை சனி ஓடிட்டுருக்குது. வேணா பொதுவாகவே 7.5 சனி பகவான் வந்து 7 ஆண்டு மகர ராசி, கும்பராசி, மீனராசி 2 ஆண்டு 7 ஆண்டு. வேணால் பொதுவாக 12 கட்டம் சுற்றி வரத்துக்கு 30 வருடம் ஆகும். வேணா ஒரு ஜாதகம் வந்து 30 வருடத்தில் தான் அவன் பள்ளிக்கூடம் படித்தாகணும், வேலைக்கு போயாகணும், கல்யாணம் பண்ணி ஆகணும், அவன் வாழ்க்கை வந்து அமைச்சாகணும். இந்த 30 வருடம் அந்த சனிப்பன் ஒரு சுற்றில் தான் அவருக்கு அமைஞ்சாகணும். அந்த 7 ஆண்டுக்குள்ளே குரு பகவான் ஒரு கட்டம் சுற்றி வந்துடுவார். 1 வருஷத்துக்கு 12 மாதம் சுற்றி வந்துடுவார். அதேமாரியே வந்து சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான் வந்து கரெக்டாக அவர் 2 சுற்றில் வந்துடுவார் கிட்டத்தட்ட. அதுமாரி 7.5 சனின்றது வந்து மகர ராசியில் வந்துடுச்சுன்னு பயந்துடக்கூடாது. அந்த அவர் ஜனன ஜாதகத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனினா கெட்ட கிரகம் இருக்குதா, சுப கிரகம் இருக்குதா, தசாபுத்தி நல்லா இருக்குதா, இதெல்லாம் பார்த்து சொன்னாங்கன்னா நல்லா அமைப்பு இருந்தால் நல்லாவே இருப்பாங்க.
சரியாக இல்லைன்னா சரியாக இருப்பாங்க. அது பார்த்து அவங்களுடைய ஜாதத்தை பார்த்து அது தகுந்தாப்புல ஒரு தொழில் அமைக்கணுமா தொழில் அமைச்சிக்கலாம், ஒரு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் அமைச்சிக்கலாம். அந்த சனி வந்து 7 சனின்னு பயந்துக்கிட்டு விட்டுறக்கூடாது. 2024 வந்து புத்தாண்டு பலன் வந்து அவருக்கு நல்ல அமைப்பாக தான் இருக்குது. சூப்பர். மகர ராசிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவளை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதா கண்ணன் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா. மகர ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியிலேருந்து விடுதலை அப்படின்றதே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து குடும்ப சனியாக பாத சனியாக மாறிட்டார் சனி பகவான். உங்களுக்கு வந்து குரு பகவானோட பார்வையும் வரப்போகுது. அதனால் நீங்கள் வந்து தைரியமாக தொழில் செய்கிறதோ திருமண விஷயங்களோ சுப நிகழ்வுகளோ எது செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஏப்ரலுக்கு மேலே செய்கிறது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெரும்பாலும் வந்து சனி பகவானோட வீடு அப்படின்றதுனால குலதெய்வ வழிபாடும் காவல் தெய்வங்களோட வழிபாடும் எப்போவுமே நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். கொஞ்சம் முயற்சி ஸ்தான அமைப்பை வந்து பார்த்து நீங்கள் வந்து நிதானமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய தருணமாக இருக்கும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையக்கூடிய அமைப்பு வரும். இது எப்படின்னா, வழக்கு இருந்ததுன்னா வெற்றியும், வழக்கு இல்லாத போச்சுன்னா ஏதாவது வழக்குகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் வந்துடும். அதனால் அந்த வழக்கு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மற்ற ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய யாத்திரைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ரைட். ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. வழக்குகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வழக்கு எதுவும் சேர்த்துடக்கூடாது, இருக்கிறத வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் கடினமான உழைப்புக்கு பிறகுதான் வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு யோசனை வந்து ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தணும் அப்படின்றது இந்த நேரத்தில் இருக்கின்றது. பொதுவாக மகர ராசியினுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். குடும்பத்து மேலே அக்கறை செலுத்திட்டு தான் இருப்பீங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு அடிக்கடி ஒரு மனக்கவலையில் வேதனைகள் போராட்டங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் எதையுமே கண்டுக்காத அளவுக்கு ஓரளவுக்கு நம்முடைய கடமையை மட்டும் சிறப்பாக செய்து கொடுத்து கொண்டு வந்தீர்கள் என்றால் இந்த வருடத்தில் வந்து உங்களோட மனக்கவலையெல்லாம் போக்கி நல்ல வருடங்களாக அமைவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதேமாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்ட குணம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பார்த்து கொள்வது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுக்கும். ஆனால் அந்த லாபம் முழுசாக வீடு வந்து சேராது. கடன் கட்டுவதற்கான முயற்சி தான் இந்த நேரத்தில் வெற்றியை கொடுக்கும். கடினமான முயற்சி பண்ணி கடனை கட்டுறதுக்கான வெற்றிகள் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைய கொடுக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல சலுகைகள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது. இந்த வருடத்தில் உங்களுக்கு சிறந்த வருடங்களாக அமைவதற்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை நீங்கள் பிறந்த கிழமையில் அல்லது சனிக்கிழமை நாளில் தீபமேற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த வருடத்தில் சிறந்த வருடங்களாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். சூப்பர். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் நிறைய ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. கட்டாயமாக நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி ஐயா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். மகர ராசிக்காரர்கள் காது, மூக்கு, தொண்டை, வாய் போன்ற விஷயத்தில் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம். மற்றபடி இந்த வருஷம் டாப் மோஸ்ட் சூப்பராக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மகர ராசிக்காரர்கள் காணப்படுகிறது. சர்ப்பகிரகமான ராகு குரு வீட்டில் 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷம். அதுடன் குருவின் அமைப்பு 5ஆம் இடத்தில் வருவதனால் எடுத்த காரியத்திலும் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். 7.5 சனி இருந்தாலும் எதை பற்றி கவலைப்படாமல் உடற்பயிற்சி மகரம், கும்பம், மீனம் செய்து கொண்டே இருப்பது விசேஷமான பலனை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள், வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் காணப்படும், பணவரவு ஏற்படும். பெண்களுக்கு பெரிய அளவுக்கு வசதிகள் வாய்ப்புகளை பெருக்கி தரக்கூடிய ஆண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு. பைரவர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்வதோடு இல்லாமல் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். 7.5 ஆண்டு சனியில் விரய சனி இருப்பதனால் கல்யாணம், திருமணம் போன்ற அமைப்பெல்லாம் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய ராசிக்காரர்களில் மகர ராசிக்காரர்கள் காணப்படுவது விசேஷம். பெற்றோர் பெரியோர்களுக்கு உங்களுக்கு இருந்த மனவேற்றுமையெல்லாம் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். உறவினர்கள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த மன கஷ்டங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வண்டி வாகனத்தில் நினைத்த மாதிரி நீங்கள் காரியங்களை செய்து கொள்வதும், வண்டி வாகனத்தில் நினைத்த மாதிரி மாற்றங்களை செய்து கொள்வதும் அனுகூலத்தை தரும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் மட்டும் ஒரு கவனத்தை வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். பிள்ளைகளை தவறாக கோபப்படுவதோ தவறாக சபிப்பதோ மட்டும் கூடவே கூடாது என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்ப்பஸ்திரீகள் சிறிது மருத்துவ ஆலோசனை மீறாமல் பார்த்து கொள்வது மட்டும்தான் மிக மிக முக்கியம். ஆக மொத்தத்தில் 2024ஆம் ஆண்டில் எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படுத்தக்கூடிய ராசிக்காரர்களாக மகர ராசிக்காரர்கள் ஜொலிப்பது கண்டிப்பாக உண்மை.
சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு மகர ராசி நேயர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைங்கள நிறைய லவ் பண்ணணும் அப்படின்றத அற்புதமாக சொல்லியிருக்காங்க. திட்டக்கூடாது, சாபமும் கொடுத்துடக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நிறையா ப்ளஸ் இருக்குது இந்த 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்த ராசியான கும்பராசி. கும்பராசிக்கு இந்த 2024 எப்படி இருக்குன்னு நம்ம ஜானகி அக்கா கிட்ட கேட்போம். அக்கா சொல்லுங்க அக்கா. 2024 கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உன்னதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம். வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே அங்கே தான். எதை எடுத்தாலும் பார்த்திங்கன்னா வாக்கால் தான் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரியை கொஞ்சம் தாஜா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைனா அது சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா நேரிடும். வீட்டில் பார்த்தீங்கன்னா தென்றல் மாதிரி பேசுனீங்கன்னா புயலெல்லாம் கிளம்பாமல் இருக்கும். முதல்ல அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு. மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவையாக இருக்கும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் அஜீரண கோளாறு, பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடிந்த அளவு எந்த கோவிலாக இருந்தாலும் பாத யாத்திரை செய்வது ரொம்ப மிக சிறப்பு. ரைட். தென்றல் புயல் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிக்கா நிறைய வீசிட்டாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நம்ம தாக்ஷாயணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். கும்பராசினியர்களை பொறுத்தவரையிலும் எல்லா வகையிலும் ஏற்றத்தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை வந்து அவங்க கையில் இருப்பாக வைத்திருந்தாலும் வெளியே வந்து தன்னுடைய சொந்தத்துக்கிட்டே மற்றவங்ககிட்டே காட்ட மாட்டாங்க என்ற ஒரு குணம் மட்டும் அவங்ககிட்ட உண்டு. இருக்கிற செல்வத்தையே பாதுகாத்து வச்சுருப்பாங்க. தேவைகளுக்காக கொடுக்கணுன்னா கூட அந்த எண்ணம் வராது குடும்பத்தில் இருக்கும். இது மாதிரி இல்லாமல் இருக்கிற பொருளை மற்றவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவிகரம் நீட்டும் பொழுது அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது. எல்லா விஷயத்திலையும் வெற்றி பாதை தான் வந்து அவங்களுடைய ஏற்றமாக அமைஞ்சிருக்குது இந்த ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கலசத்தை வந்து, அதாவது பால் கூட இருக்கிறவங்களுக்கு கோவிலுக்கு வந்து கலசம் வாங்கி கொடுக்குது. அது மாதிரி வெறும் கலசம் மட்டும் வாங்கி கொடுக்காம அந்த கலசத்தில் வந்து தானியங்களையோ இல்லை நீரையோ பாலையோ நிரப்பி அவங்களுக்கு தானமாக வழங்கும்போது அவங்களுடைய குடும்பமானது மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது எல்லாரும். ரைட். கும்பராசி நேயர்கள் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணால் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இல்லாதவர்களுக்கும் உதவி பண்ணால் இன்னும் நல்லா இருக்க முடியும் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன அபிப்பிராயம். அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனி இருப்பதனால் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். வயிறு, முதுகு, பாதங்கள், கழிவு பாதையில் மிக கவனம். உடற்பயிற்சியே பெரிய பரிகாரமாக காணப்படுகிறது. பிறர் விஷயத்தில் கோபதாபப்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் 2ஆம் இடத்தில் சர்ப கிரகமும் 8ஆம் இடத்தில் சர்வமுகரமும் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு சிறிதாக இருந்தாலும் மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏதாவது உத்தியோகம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட சுய தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தாலும் இந்த 7.5 சனியில் கண்டிப்பாக தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 7.5 சனியில் இருந்தாலும் ஜென்ம சனியில் இருந்தாலும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. டக்கு 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 என்று சுபகாரியங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படுவது. வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, வீடை புதுப்பிப்பது போன்ற விஷயங்கள், டபுள் பெட்ரூமில் ஃப்ளாட்டில் இருப்பவர்கள் ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு செல்வதெல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக யாருடைய விஷயத்திலே மட்டும் ஆதரவு கொடுங்கள். ஆனால் தேவையில்லாத விஷயத்தில் பஞ்சாயத்துக்கு போகாதீர்கள். மிக மிக கவனமாக இருக்கணும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் தேவையில்லாத சிறிய உபத்திரம் காணப்பட்டாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பெரிய அளவு சிக்கல் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடைய வண்டி வாகனங்கள், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு விளக்கு போட்டு கொண்டு வருவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக அதே சமயம் அனுமன் சாலிசா கேட்பது சனியுடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். தொழில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம், படிப்பு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம், உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம், வியாபார மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். உடற்பயிற்சி செய்யாதல் இருந்தால் இந்த எந்த நல்ல காரியமும் நடைபெறாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உடலிலிருந்து வேர்வை வருவது மிக முக்கியம். ரொம்ப அழகாக சொன்னாங்க. முன்னாடி சொன்ன மகரத்துக்கும் சரி கும்பத்துக்கும் சரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கும்பராசி நேயருக்கு எப்படி இருக்குன்னு அடுத்தது நம்மளுடைய நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. பொதுவாக கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே அமைதியாக இருந்து காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி வெற்றி கொள்ளவர்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் கும்பராசிக்காரங்க. அந்த வகையில் எடுக்கும் பொழுது
இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நிறைய அனுபவ பாடங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் இருக்கின்றது. அப்போ இந்த அனுபவ பாடங்கள் என்ன செய்யணும்னா, ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்ற மாதிரி தொழிலுடைய நுணுக்கங்கள் எதையும் தெரியாமல் அதில் முதலீடு போட்டிங்கன்னா பணம் முடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், முதலீட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொன்ன போனால் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா இந்த வருடத்தில் இழப்புகள் குறைச்சிடும் அப்படின்றது இருக்கிறது. அதேமாரி பெண்கள், ஆண்கள் இவங்க 2 பேர்த்தோட பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால பொய் சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனால் தேவையில்லாத குடும்பத்துக்குள்ளார பல சங்கடங்கள், தொந்தரவுகளை இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு பொய் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேவையில்லாத கவலைகள், பிரச்சனைலாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த வருடத்தில் உங்களுக்கு சிறந்த வருடங்களாக உங்களுக்கு அமைவதற்கு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரைட், ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வடமாலை அந்த மாதிரி ஏதாவது சாத்தி நல்ல ஒரு பலன்களை பெறணும். அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதா கண்ணன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. கும்பராசிக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி வந்திருக்காரு. ஜென்மசனின்னொடனே நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. அவங்களோட கர்ம வினைக்கு ஏற்றபடி தான் அவர் வந்து அந்த பலனை கொடுக்க போகிறாரு. அதனால் ஜென்மசனியாக இருந்தாலும் நீங்கள் வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, திருமணம் பண்ணுறதோ, குழந்தை பிறப்போ இதெல்லாம் எந்த ஒரு பாதகத்தையும் அவர் செய்ய மாட்டார். 2ல் ராகு பகவான் உட்காந்துருக்காங்க. ராகு பகவான் இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உணவு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகளோ இல்லை முகம் சார்ந்த விஷயத்தில் பற்கள், வாய், கண் இது சார்ந்த விஷயத்தில் ஏதாவது நோய் தொந்தரவுகளோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்துடும். மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த செய்த தொழிலை செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் அவங்களுக்கு. ஏன்னா சனி பகவானோட சொந்த வீடு அப்படின்றதுனால குலதெய்வ வழிபாடும் காவல் தெய்வங்களோட வழிபாடுமே அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் வாக்கு விஷயத்தில் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா எதையாவது கமிட்மெண்ட் வச்சுட்டு அதை நிறைவேற்ற முடியாத போகிற அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு வந்துடலாம். அதனால் கமிட்மெண்ட்டை வச்சுக்காமல் நீங்கள் செய்த தொழிலை செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா அடுத்தடுத்த வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு உடல் உபாதைகள் நிறையா இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷனோடு இருக்கணும். அவரை தொடர்ந்து அடுத்ததாக கொமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி என்பது உடம்புலே அவருக்கு அசதியாக எந்த ஒரு வேலை செய்யலான்னா சோம்பேறித்தனமாக மாரி இருப்பார். அதெல்லாம் பொருட்படுத்தாத அவங்க வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். வேலைன்னு ஓடிட்டு இருந்தால் 7 சனி ஒன்றுமே பண்ணாது. அவரோட உழைப்பு நம்பணும். அவர் 7 சனின்னு ஒன்று மண்டையிலே அந்த தாட்டே இருக்கக்கூடாது. வேலை தான், எனக்கு வேலை தான் முக்கியம், காசு தான் முக்கியம் அப்படின்னு ஓடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 7 சனி ஒன்றுமே பண்ணாது. அதேமாரியே அவங்களுக்கு ஜென்மசனின்ற போது இந்த கோயில் எண்ணெய் காப்புன்னு சொல்லுவாங்க. அது இந்த கருப்புசாமிக்கு எல்லா கோயிலுக்கும் இந்த எண்ணெய் காப்புக்கு நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி அவங்க கொடுக்கலாம். அது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. அதேமாரியே இந்த கை கால் ஊனமுற்ற அனாதை ஆசிரமத்தில் இவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பாடு செஞ்சு அங்கே போய் கொடுக்கலாம். அதுக்கு என்ன அவங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சால் அதில் அவங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை கிடைக்கும், வேலை கிடைக்கும். என்ன இந்த கும்பத்துலேயும் ஜென்மசனி அடுத்து 2ஆம் இடத்துல மீனத்தில் ராகு இருக்கிறாரு. இந்த 2 இடத்துல அவங்க ஜனன ஜாதகத்தில் பாவக்கிரகம் இருக்குதா அதெல்லாம் பார்த்துக்கணும். பார்த்து தசை பற்றி நல்லா இருந்ததுன்னா கிரகம் இல்லைன்னா அவருக்கு சூப்பராகவே இருக்கும். பயப்பட தேவையில்லை. ஏதாவது இருந்ததுன்னா அவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கணும். சூப்பர். நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அனாதை குழந்தைகளுக்கு உணவு தானம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து அதை கொடுப்போம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்றதுனால. அவரை தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அண்ணே சொல்லுங்கண்ணே. இல்லை, கும்பராசிக்கு செய்யாத குற்றத்துக்கான தண்டனை கண்டிப்பாக இருக்கும். முதல்ல விமர்சனம் பண்ணக்கூடாது யாரையும். எதிர்நீச்சல் அப்படின்னு இல்லை, நான் சீரியல் பற்றி சொல்லலை, விளையாட்டாக பேசின விஷயம் எவ்வளோ விபரீதமாச்சு. நீங்கள் விளையாட்டாக யாரையாவது விமர்சனம் செஞ்சு கேலி கிண்டல் செஞ்சு ஏதாவது பேசிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுடும். நாவடக்கம் அப்படிங்கிறது தேவை. சபை நாகரீகம் அப்படிங்கிறத கடைபிடிக்கணும். எந்த இடத்துல எதை பேசணுமோ அந்த இடத்துல அதை பேசிடணும். நான் தெரியாமல் பேசிட்டேங்க, அச்சச்சோ இந்த மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி நிலைமை ஆகிடும். அதே மாதிரி யாரையும் தரம் குறைவாக பேசுவது, அவனுக்கு திறமையே இல்லாட்டி கூட கிரகம் கொடுத்த வரம் அவனுக்கு அந்த பதவி, அதை நீங்கள் தரம் குறைவாக பேசினீங்க அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது கும்பராசி நேர்களாக தான் இருக்கும். அலுவலகத்தில் ஆகட்டும், வியாபாரத்தில் ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், பொது இடங்களில் ஆகட்டும், விமர்சனத்தை தவிர்ப்பது
கேலி கிண்டல் நக்கல் நையாண்டியை தவிர்ப்பது, என்னை பார்த்தியான்னு கேட்கறது, சனிக்கு முன்னாடி யாருடைய ஜம்பமும் பலிக்காது, எல்லாமே மெதுவாக தான் நடக்கும், எல்லாமே மெதுவாக தான் போகும். இந்த மெதுவா அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய், வாயிருந்தும் ஊமையாய் இருப்பது கும்பராசி நேயர்களுக்கு நன்மை. ரொம்ப அற்புதமான விஷயத்தை வந்து கும்பராசி நேயர்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு இன்னிலேருந்து நம்ம மௌன விரதம் இருந்துட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்றது தான். மேஷம் முதல் கும்பம் வரைக்கும் இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கிட்டையும் ஜோதிட வல்லுநர்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். 12வது ராசியான மீன ராசி, இந்த மீன ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம சின்னையர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்கள். கண்டிப்பாக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரம் கூட பாகப்பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்கும்போது கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகுது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். சென்ற ஜென்மத்தில் நடந்த விஷயத்தை இந்த ஜென்மத்தில் தான் அந்த சனி பகவான் வச்சு செய்ய போகிற அப்படி மீனராசிக்கு. அதனால் பார்த்தோன்னா எச்சரிக்கையாக வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லதையே நினச்சி நல்லதையே பேசி கண்டிப்பாக அந்த ஊழியம் அப்படிங்கிறத கண்டிப்பாக செஞ்சால் தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தோஷங்கள் நிவர்த்தி செய்கிறதுக்குன்னா குருமார்களை வந்து கண்டிப்பாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 முறையாவது அவருடைய கால் ஆசிரியர் விழுந்து ஆசிரியர் வேண்டாம் நல்ல சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு விடலாம் இந்த மீனராசிக்கு. கண்டிப்பாக இந்த 7 லட்சம் எதுவுமே செய்யாது அப்படின்னு எனக்கு ரைட். ஸோ ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு அவர் வந்து மீனராசிக்கு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சிவகாசி சுந்தரபாண்டி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். அதாவது இந்த மீனராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே ராகு பகவான் ராசியில் தான் அமர்ந்திருக்கார். அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையுமே பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க. ஒரு வண்டி வாங்குறாந்தான் சரி, எது வாங்குறாந்தான் சரி, அவங்களுக்கு பிரம்மாண்டம் ரொம்ப விரும்புவாங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுண்டியும் அந்த பிரம்மாண்டம் இருக்கும். 3ஆம் இடத்துக்கு போன பிறகு கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கிறனால குரு பார்வை கிடைக்கிறதுண்டி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு வயதான முதியவர்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறைஞ்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். நம்ம மீனராசிக்காரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்கிறத குறிக்கிறேன். நன்றி. சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய பவானி மோகன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். இந்த ஆண்டு மீனராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால கெட்ட கனவுகள், சர்ப்பம் சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்து கண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது உடலில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும், அதே போல் 3ஆம் நபர்களால் ஏதாவது ஒரு தொல்லை, அதாவது வந்து ஒரு ஏவல் செய்வன, இது மாதிரியான சின்ன சின்ன எதிர்மறையான ஆற்றல்கள் வந்து உங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை தடுக்க பிரித்தியங்கரா அப்படிங்கிற ஒரு அந்த சப்த கன்னிகளில் அம்சமான அந்த அம்மனுக்கு மிளகாய் யாகத்தில் அமாவாசை தேதியில் நீங்கள் கலந்துக்கும் போது இதில் நீங்கள் எதிர்கொண்டு வரலாம். அதே போல் போதை வஸ்துக்களாக மது, சூது இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அறவே தொடக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் எதையும் இந்த மீனராசியில் ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பெண் குழந்தைகள் கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் முருக வழிபாடு செஞ்சு வரும்போது தன்னுடைய தேக பலமும் புத்திர பலமும் நல்லா சேமமாக இருக்கும். நன்றி. தேங்க்யூ. பிரித்திங்கராதேவி அம்மனை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அண்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். சொல்லுங்கண்ணே. மீனராசியை பொறுத்த வரையிலும் 2024 மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வருடமாக இருக்கும். மாணவர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் வரும். திருமண தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பலனை நிச்சயமாக ஏற்றுக்கலாம். 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னா கடல் கடந்த சுப செய்திகள், கடனில் அசையும் அசையா சொத்து அமையக்கூடிய விஷயங்கள், செப்டிக் டேங்க், டாய்லெட், கிச்சனில் இருக்க சிங்க்கு, இது போன்ற கழிவு போகும் விஷயங்கள், கழிவு போகும் பொருட்கள், கழிவு பாதைகள் அப்படிங்கிறதெல்லாம் ரெனியூ பண்ணக்கூடிய அமைப்பு, புதுப்பிக்கக்கூடிய ஒரு தருணம். மாடி ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறத இடித்து கட்டுவதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். புது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், ஆசைகள், கனவுகள், கற்பனைகள், கவிதைகள் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு மிக சந்தோஷமான செய்தி திடுதிப்புன்னு கிடைக்கும். இந்த முதல்வன் படத்தில் இன்டர்வியூ எடுக்க போன அர்ஜுனுக்கு எப்படி ஒரு நாள் முதல்வர் பதவி கிடைத்ததோ, ஒரு நாள் டைரக்டர், ஒரு நாள் ப்ரொடியூசர், ஒரு நாள் ஹீரோ, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மீனராசினருடைய கதவை தட்டும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மீனராசினருடைய திறமையில் இருக்குது. கரெக்ட். ஒரு நாள் ஜோதிடர் வாய்ப்பு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது தொடர்ந்து கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. மீனராசியில் ராகு பகவான் இருக்கிறார், ஜென்ம ராகு. அதனால் அவர் ஒரு எதையுமே ஒரு மனக்குழப்பத்தோடு இருப்பார். எதை செஞ்சாலும் ஒன்று பெருசாக செய்யணும்னு நினைப்பார். அது பெருசாக செஞ்சு மாட்டிக்குமா, நஷ்டம் ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமெல்லாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கான்.
அதனால் வந்து அவர் ஒரேடியாக எந்த ஒரு திட்டங்களும் முன்னாடியே பிளான் போட்டு அவர் கணக்கு போட்டு தான் எந்த காரியமும் செய்யணும். செஞ்சால் அவருக்கு வந்து நஷ்டம் வராது. ஏன்னா 7.5 சனியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ராசியிலே வந்து ஜென்ம ராகு வேறு ஓடிட்டுருக்கிறாரு. ஏன்னா 2 இதில் வந்து குரு பகவான்றாரு. அதனால் குரு பகவானால குடும்ப சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கும். அதேமாதிரி கல்யாணம் பண்ணால் ஒரு 4 மாதம் கழித்து அவருக்கு திருமண வாழ்க்கை நல்லா அமையும். அதனால் வந்து ஒன்றும் பயப்படுத்தல. அதனால் மீனராசிகளுக்கு அருமையான பொற்காலம் தான். ரைட். 2024 பலனில் வந்து கடைசி ராசியில் நம்ம இருக்கோம். அடுத்தது அவரை தொடர்ந்து நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வசீகர தன்மைகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அவங்ககிட்ட. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் 7.5 சனியோட தொடக்கமும் இருக்கிறது, ராகும் அங்கே இருக்கிறார். ஆனால் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புகள் தொந்தரவுலாம் உங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு தொந்தரவுலாம் கொடுக்காது, நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுத்த இந்த துன்பங்கள் அவமானத்தை வச்சு இந்த வருடத்தில் போட்டி போட்டு ஜெயிக்கணும், எதிரிகளுக்கு முன்னாடி நல்ல ஒரு உத்வேகத்தோட பலமாக ஜெயிக்கணுன்ற ஒரு குறிக்கோளும், லைஃப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக இந்த நேரத்தில் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி இருக்கின்றது. அரசியலில் இருக்கக்கூடிய நபர்கள் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். பேச்சினால தான் தேவையில்லாத வில்லங்கள் பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஆண்டாக இந்த வருடங்கள் அமைய இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளெல்லாம் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்கின்ற ஆசைகள்லாம் இந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. வேலை இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது. இந்த வருடத்தில் உங்களுக்கு சிறந்த வருடங்களாக உங்களை அமைவதற்கு நீங்கள் பிறந்த கிழமையில் திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக சிறப்பான ஆண்டாக இந்த வருடங்கள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். சூப்பர். நம்மளுடைய பிறந்த நாளில் வந்து திருச்செந்தூர் முருகனை போய் சந்திச்சாக்கா நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்னசேலம் சுதா கண்ணன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். சொல்லுங்கம்மா. மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ விரயசனி ஸ்டார்ட் ஆகியிருக்காரு. தேவையில்லாத விரயங்கள் எதுவும் பண்ணாமல் அந்த விரய சனியை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது நல்லது. உங்களுடைய தனஸ்தானத்துலேருந்து குரு பகவான் நகர போகிறாரு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆசைகள் எதுவும் இல்லாமல் செய்த தொழிலை செய்யுங்க. ஏன்னா ஜென்மத்தில் ராகு உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு இப்போ தான் வந்து ஒரு மன பதட்டம், ஒரு பயம், இனம் புரியாத ஒரு கலவரம், இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். இதுக்காக நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு அந்த பதட்டத்தை வந்து நிதானமாக கையாண்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வரும். பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி அமைப்பாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த டைமிங்கில் அவங்கக்கிட்ட வந்து பெரிய அளவில் வாக்குவாதங்கள், விவாதங்கள் இல்லாமல் நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கனாவே நல்லபடியாக வரலாம். என்னதான் இருந்தாலும் ஜென்மராகு ஒரு பதட்டத்தை கொடுப்பாரு. அதனால் பிரார்த்தனைகள், தெய்வ வழிபாடுகள் செஞ்சு நீங்கள் அதிலிருந்து மாற்றமாகி ஒரு நிதானமான முன்னேற்றத்தில் போனீங்கன்னா நல்லா ஜெயிச்சிடலாம். பெரிய ஆசைகளை குறைச்சிக்கணும். ஏன்னா ராகு பகவான் வந்து பிரம்மாண்டமான ஆசையை தான் தூண்டுவார். அதனால் ஆசைகள் இல்லாமல் எதை செஞ்சீங்கனாலும் உங்களுடைய காரியம் நிறைவேறும். சூப்பர். பேராசை பெருநஷ்டம். மீனராசி நேயர்களே ஜாகிரதையாக இருங்க. அவங்கள தொடர்ந்து நம்மளுடைய ஆஸ்தான ஜோதிடர், யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. இதுவரை மேஷம் முதல் மீன வரையில் ராசிக்காரர்களுக்கு 2024 ஆண்டில் பொது பலன்களும் அதற்குண்டான பரிகாரங்களும் நம்ம ஜோதிடர்கள் மூலியமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது கடைசியாக நிறைவு ராசியாக மீன ராசியை பார்க்க போகின்றோம். மீன ராசி குருவின் ராசி என்பது எல்லோருக்கும் தெரியும். ராகு ஜென்மத்தில் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்தில் கேது இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். 7.5 சனி ஆரம்பத்தில் இருக்கிறீர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி சிறந்த பரிகாரம் என்பது ஏற்கனவே நிறைய இடத்தில் சொல்லியிருக்கின்றோம். மீனராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகளெல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி காணப்படும். 7.5 சனியில் கூட திருமணம் என்பது கண்டிப்பாக நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக காணப்படும். அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்களாக தடை ஏற்படுத்தினாலே தவிர மற்றபடி அது தடை ஏற்படுத்தாது. கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக தான் இருக்கும். சோம்பல் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை தரும். வயிற்று உபத்திரத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மன அழுத்தத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். திடீர் அதிர்ஷ்டம் நிறைய ஏற்படக்கூடிய ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு 2024 ஆண்டு. திடீர் பணவரவுகள் ஏற்படும். அடிக்கடிக்கு பயணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு யோகத்தை தரும். திடீரென்று பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில், மண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதே போல் இந்த சொல்லக்கூடிய உங்களுக்கு ஸ்கிராப்பு போன்ற விஷயத்திலெல்லாம் பெரிய அளவுக்கு லாபத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அதே போல் ட்ரேடிங் என்று சொல்லக்கூடிய, புரோக்கரேஜ் என்று சொல்லக்கூடிய, மற்றவர்களுக்காக வேலை செய்து கொடுப்பதனால் கிடைக்கக்கூடிய
பங்கு வர்த்தகம் போன்ற விஷயத்தில் திடீரென்று பெரிய அளவுக்கு பம்பர் ஆகக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிறருடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமாளுடன் இருக்கக்கூடிய தாயார் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்வது, மகாலட்சுமிகளுக்கு வெண்தாமரை மலர்களால் கொஞ்சம் அர்ச்சனை செய்வதெல்லாம் விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும். கழுத்திலிருந்து தலை வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகள் விஷயத்தில் கவனம். மயக்கங்கள் போன்ற விஷயம் வந்தால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். நீங்களாக சுய மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கழுத்து பகுதியில் ஏற்கனவே சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் மீனராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு பலன்களாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சி பலன்களாக இருக்கட்டும், குரு பயிற்சி பலன்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஜோதிடர்களுக்காக நேரம் ஒதுக்கி கொடுக்கக்கூடிய வேந்தர் டிவி நிறுவனத்திற்கும் வேந்தர் டிவி நிர்வாக இயக்குனர் திரு SRM ரவி அண்ணா அவர்களுக்கும் மற்றும் வேந்தர் டிவி CEO காவேரி மேடம் அவர்களுக்கும் மற்றும் டைரக்டர் திரு பிரேம் அவர்களுக்கும், எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆங்கர் கிருஷ்ணா அவர்களுக்கும், இவர்கள் அனைவருடன் எப்பொழுதும் எங்களுக்காக ஸ்பான்சர் செய்யக்கூடிய சவுத் இந்தியான் நம்பர் 1 டிராவல் பிராண்டாக சேர்ந்த GT ஹாலிடேஸ் நிறுவனத்திற்கும் ஜோதிடர்கள் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை 2024 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.